பெருசாக கூடாது. நீ தான் ஒரு 300 பேர் இருக்கீங்க போராட்டம். இப்போ டெய்லி பண்ணுப்பா, டெய்லி பண்ணிக்க போராட்டம். நான் பாட்டுக்கு அங்கே ஜீவோ போட்டேன், அடுத்த வாரம் லேண்ட் அக்விஷன் பண்ணுறேன், லேண்ட் எடுத்து தூக்கி போட்டு எப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லத்தான் போகிறேன். சார் வண்டி வரணும், இல்லைன்னா ரோட்டில் உட்காந்துருவேன்ட்டேன். ரோட்டில் உட்காந்துருவேன், நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் அரை மணி நேரம் முத்தலீஃப். இதுக்கு ஒரு 3 போலீஸ் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே ஃபோன் பண்ணுறாங்க. சரி நான் எங்கே எது பண்ணுறா இன்ட்டு ஐஜிக்கு பண்ணனா அதான் வேற என்ன. சரி அப்புறம் நான் நில்லுங்கப்பா, இங்கே ஓரமாக நில்லுங்க போகலான்னு சொன்ன உடனே நான் நடந்து போகிறேன் சார், கிளம்பிட்டேன், நான் போகிறேங்க நடந்து, நீங்கள் போங்க, நீங்கள் நான் தடுக்க முடியாது, வேணா அரெஸ்ட் பண்ணிக்கங்க. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொஃபஷன்ஸும் போயிடுச்சுட்டு தான் நம்ம அட்டாக் பண்ணோம். என்ன அப்போ பேசிகிட்டே இருக்கிறோம், அப்போவே வெட்டுறானா நீங்களா என்ன போலீஸ்ன்னு நம்ம அட்டாக் பண்ணோம். அதுக்காக நம்ம எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இந்த வயலன்ஸை? இவனுக்கு புத்தியை பார்த்தீங்களா? வாங்கிட்டுப்பா, அவன் காசு வாங்கியிருக்கான், நான் மறுக்கல, வெட்டுங்களேடா. நேற்றே பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் துஷார் மேத்தா பயன்படுத்திய வார்த்தை தமிழ்நாடு அரசு செய்த ஊழல், அரசு செய்த ஊழல். அப்போ ஒரு ஜட்ஜஸ் பேசும்போது யார் கல்பிரிட்டு யார் அக்யூஸ்ட் அப்படின்ட்டு எதுவும் இதில் தனிநபர் அல்ல, அரசு செய்த ஊழல், அரசே மணல் கடத்தலில் ஈடுபட்டு இருக்கிறது. திருப்பி மொழிப்போர்த்தை கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறாரு, நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ ஆணவம் இருக்கும் உங்களுக்கு. ஓவர் கான்ஃபிடென்ட். பஸ் நம்மலாம் இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடன்ஸ், உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை, கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும், என்கிட்ட கேட்டு நோட்டீஸ் கிட்டீஸ் போட வேணா, நான் சொல்லியிருப்பேன் 2025 பொங்கலுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் பேசுங்கன்னா சொல்லியிருப்பேன். அப்படி வரப்போகிறேன் நாங்களே சொல்கிறேன். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் சவுக்கு மீடியாவின் சிஇஓ பரந்தூர் சென்று வந்தார். அது குறித்தும் இடி மணல் விசாரணை அது குறித்தும் அதே போல பல்வேறு தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் நம்ம பரந்தூர் அந்த விமான நிலையம் புதிதாக அமைக்கப்படுது இல்லை, ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நீங்கள் ஸ்பாட்டுக்கு போனாங்க. பரந்தூர் வெளிப்புறத்துலேருந்து பார்க்கறதுக்கு பரந்தூர்ன்றது ஏதோ ஒரு கிராமம், அங்கே எதுவுமே விளையாது, ஒரு தரிசு நிலம், அப்படி ஒரு தோற்றம் தான் நம்ம எல்லாருக்கிட்டுமே இருந்தது. ஆனால் அங்கே போயிட்டு முதலாக நாம தான் காட்டினோம், பரந்தூர்ன்றது நெற்களஞ்சியம், பொன்புளையும் பூமி, நெற்களஞ்சியம். ஏரி பாசனம் இன்னுமே பரந்தூர் அதை சுற்றுப்பட்ட கிராமங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதலாக அதை வேற யாருமே பண்ணனா நாம தான் பண்ணோம். தற்போது அந்த மக்கள் குடியரசு தினமான இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டாங்க. நீங்கள் போயிருந்தீங்க. சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. போகிற வழியில் காவல்துறை உங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. என்ன சொன்னாங்க, அங்கே என்ன நடந்தது சொல்கிறேன், நீங்கள் அதை சொல்ல வந்தீங்களா? இல்லை, நம்ம அரட்டை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதிய செட்டில் இது ஃபஸ்ட்டு சொல்லும்பா, சொல்லுங்கள். அதாவது அரட்டை எப்பவுமே நம்ம பழைய இதில் இது பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேற வகையான ஒரு கருப்பு வெள்ளையிலிருந்து வண்ணத்திற்கு மாறி இருக்கிறீர்கள். அப்படியே வச்சுக்கலாம். ரைட்டு, சந்தோஷம். எனக்கு இந்த முறையும் பரந்தூருக்கு போனது எனக்கு ஒரு புதிய கோணம் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப கவனமாக அரசு ஹேண்டில் பண்ணுது, இன்டெலிஜென்ட்டாக. அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு போராட்டம் தானே பண்ணுற, பண்ணிக்க, வெளியால் யாரும் வரக்கூடாது. இது 550வது நாள் இன்னைக்கு போராட்டம். வெளியார் யாரும் உள்ளே வரக்கூடாது. இதுதான் அவங்கக்கிட்ட. என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ் பெருசாக கூடாது. நீ தான் ஒரு 300 பேர் இருக்கீங்க போராட்டம், இப்போ டெய்லி பண்ணுப்பா, டெய்லி பண்ணிக்க போராட்டம். நான் பாட்டுக்கு அங்கே ஜீவோ போட்டேன், அடுத்த வாரம் லேண்ட் அக்விஷன் பண்ணுறேன், லேண்ட் எடுத்து தூக்கி போட்டு எப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லத்தான் போகிறேன். இல்லைன்னா இது நல்லா கவனித்து பாருங்கள், உள்ளூர் மக்களை அந்த போலீஸ், கிராமத்து ஜனங்களில் உள்ளூர் மக்களை போலீஸு கைக்குள்ளே வச்சுருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன். நான் லாஸ்ட் டைம் போனப்போ அப்போது காஞ்சிபுரம் எஸ்பி திரு சுதாகர் அவர்கள், அப்போது அங்கே எஸ்பி டாக்டர் சுதாகர் இருந்தார், அவர்கிட்டையும் பேசினேன். ஊரில் அப்போவே நான் போகும்போது எல்லா என்ட்ரி பாயிண்ட்லேயும் பேரிகேடு. அப்போ எதுக்குங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, நான் போயிட்டு வந்த பிறகு வண்டியை நோட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு ஏட்டையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. போன வாட்டி போனப்போ வண்டி நம்ம எடுத்து விடல. 5-6 பேரிகேட் செக் போஸ்ட்டு.
அதே நேரத்தில் ஊர் மக்கள் அவங்க எந்த ஹாரஸ்மெண்ட்டும் பண்ணுறதில்ல. நிர்வாகம் என்ன போராட்டம் பண்ணுறீங்களா, இங்கே தானே பண்ண போறீங்க, பண்ணிங்க. வெளியே தெரியாதுல்ல. அதுதான். இப்போ நான் உள்ளபடியே சொல்கிறேன், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் முத்தலீஃப். இன்னைக்கு இல்லை தொடர்ந்து அவங்க செய்யறாங்க. ஆமாம் ஆமாம், வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம். என்னன்னா எந்த அரசியல் கட்சி பின்னணியிலும் இல்லை முத்தலீஃப். நார்மலா பாத்தீங்கன்னா லெஃப்ட் இருக்கும், அமைப்புகள் இருக்கும், விவசாயிகள் விடுதலை முன்னணி லெஃப்ட் ஆயிடுச்சு போயிடுச்சு. என்ன அப்படி இருக்கும், யாரும் இல்லை. அதான் நீங்க சொன்ன மாதிரி அமைப்புகளும் இல்லை, யாரும் இல்லை. அவங்கள சிம்பிள், என் நிலம் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்வாகம் இதை அழகாக ஹேண்டில் பண்ணுது. இந்த நிர்வாகம், ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் ஒரு முட்டாள் நிர்வாகன்றது நம்ம தொடர்ந்து 2.5 ஆண்டுகளாக பதிவு செய்து கொண்டு வருகிறோம். யூட்டன் ஆல்சோ அரசும். இன்னைக்கு போகிறேன், கூட என்னோட நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. நான் போயிட்டு அண்ணா நீங்கள் போய் மேடையில் ஏறி பேச போகிறீங்க முத முறையாக, நானும் வரேன். சரி வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு போனேன். எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருக்காங்க. ஒருத்தர் வழக்கறிஞர், ஒருத்தர் சலூன் கடை வச்சுருக்காரு, ஒருத்தர் வேறு ஒரு இது பண்ணாங்க. எல்லாம் பிரியமாக மேலே இருக்க பிரியத்தில் வர்றாங்க. போன உடனே முதல்ல எடுத்த உடனே முதல் செக் போஸ்ட் போன உடனே மடக்கிட்டு, சார் உங்கள் வண்டி மட்டும் போகலாம். சீன எல்லைக்குள்ள நுழைறீங்களா? கிட்டத்தட்டங்க. சார் உங்கள் வண்டி மட்டும் போகலாம் அப்படின்னாங்க. ஏன் சார் என்ன? இல்லை ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு வண்டின்னு தான் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? யார்கிட்ட சொன்னா? அதாவது அவங்க அந்த போராட்டம் நடத்துறவங்க கேட்டுப்பாங்க, சார் அவர் மட்டும் வருவார்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமையில போலீஸ்கிட்ட சொன்னாதான் வெட்டுறான். போலீஸ்ல அவசர போலீஸ் 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதே வெட்டுறான். கொய்யால போலீஸ்க்கு தம்பி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் வெட்டுறான். என்ன அதனால பிரியமா வர்றாங்க, என் கூட வர்றாங்க. சார் நான் அவங்க எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னா ஒரு சண்முகம்னு எஸ்பி காஞ்சிபுரத்துக்கு புதுசா போட்டிருக்காங்க போல இருக்கு. குரூப் ஒன் ஆபீசர். அவர் எனக்கு எஸ்பியா இருந்த ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில பழையாள் அடிஷனல் எஸ்பியா இருந்தாரு. நான் அடிஷனல் எஸ்பியா விஜிலன்ஸ்ல 3 வருஷத்துக்கிட்ட இருந்தார். அவர் அடிஷனல் எஸ்பியா இருந்தாரு. அப்போ எனக்கு சார்ஜ் மெமோலாம் அவர் தான் காப்பி கொடுப்பாரு, சேலரியும் அவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தேன் நான். என்ன அதனால அவர் தானே இருக்கேன். நான் போய் ஃபர்ஸ்ட் போய் நின்ன உடனே ஒரு 2 சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, இருந்துட்டு சார் போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், இந்த பாருங்க சார் 144 எதுவும் இங்கே இல்லை. இல்லை சார் ஒரு வண்டிக்கு மேலே போகக்கூடாது. யார் முடிவு பண்ணுறது அதுன்னு கேட்டேன். ஒரு வண்டிக்கு மேல் செல்லக்கூடாது என்பதை யார் முடிவு செய்வது அப்படின்னு சொன்ன உடனே, சார் இந்த பாருங்கள் இவங்க எல்லாரும் என் கூட வருவாங்க, நீங்கள் இந்த வண்டியை பூரா செக் பண்ணிங்க. வெப்பன்ஸ் இருக்கானுங்க, அவங்க அச்சம் இருக்கலாம் அவங்களுக்கு, வெப்பன்ஸ் இருக்கா வண்டியை செக் பண்ணிக்கங்க. வந்திருக்கிறவங்க அத்தனை பேரோட ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டு கொடுக்க சொல்கிறேன், வாங்கிக்கிங்க. வண்டியோட தான் போவேன், இல்லை வண்டி அலோவ் பண்ண முடியாது, நான் நடந்து போகிறேங்கண்ணே. நடந்து போகிறேன்னு சொன்னேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. சொன்ன உடனே நான் யார் சார் எஸ்பின்னா சண்முகன் சொன்னோன்னே, ஒரு நம்ம தெரிஞ்ச எஸ்பி தானே அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் இல்லை 2 வண்டி தான் வரேன்னு சொன்னாங்க. அப்போ டிஐஜிட்ட பேசினா 3 வண்டி சொல்லியிருப்பாரு, ஐஜிட்ட பேசினா 4 வண்டி சொல்லியிருப்பாரு. தம்பி போங்க. நான் எஸ்பி கிட்ட சொல்லிட்டேன், சார் வண்டி வரணும், இல்லைன்னா ரோட்டில் உட்காந்துருவேன்ட்டேன். ரோட்டில் உட்காந்துருவேன், நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் 1/2 மணி நேரம் முத்தலீஃப் இதுக்கு ஒரு 3 போலீஸ் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே ஃபோன் பண்ணுறாங்க. சரி நான் எங்கே எது பண்ணுறா இன்ட்டு ஐஜிக்கு பண்ணனா அதான் வேற என்ன. சரி அப்புறம் நான் நில்லுங்கப்பா, இங்கே ஒரு மணி நில்லுங்க போகலான்னு சொன்ன உடனே நான் நடந்து போகிறேன் சார், கிளம்பிட்டேன், நான் போகிறேங்க நடந்து, நீங்கள் போங்க, நீங்கள் நான் தடுக்க முடியாது, வேணா அரெஸ்ட் பண்ணிக்கங்க. நடந்தும் உள்ளே போகக்கூடாதுன்னா 144 ஆர்டர் காட்டுங்க, நான் திரும்பி போய்ட்டுறேன், உள்ளே போகல, ஊருக்குள்ளே போகல, நான் அப்படியே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் கொஞ்சம் இருங்க சார், வண்டியில் போகலாம் சார், கொஞ்சம் இருங்க சார் அப்படின்ன உடனே சரின்ட்டு வண்டியில் போங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்தில் அனுமதிச்சாங்க. அங்கேருந்து போய் பார்த்தா ஒரு 60-70 போலீஸ், ஒரு அடிஷனல் எஸ்பி சார்ல்ஸ், அடிஷனல் எஸ்பி பேர். சொன்ன உடனே வணக்கம் சார் அப்படின்னேன். வணக்கம் தெரியுதா என்ன அப்படின்னா, சார் தெரியலைங்க சார் அப்படின்னேன். என்ன சஸ்பெண்ட் பண்ணீங்களே, எத்தனை பேர்கிட்ட ஓரண்டு பண்ணிட்டாங்களா? பண்ணல, அடிஷனல் எஸ்பியா இருக்கல, ராயப்பேட்டை ஏசி. ஏடிஎம்கே ஆபீஸ் கலாட்டால ஏசியை சஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் பேசியிருக்கேன். ஆமா கரெக்ட், நான் தாங்க அது. ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, ப்ரமோஷன் வந்துச்சு. அப்புறம் ஒரு டிஎஸ்பிஸ்லாம் வந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து கேட்டாங்க ஜேர்னலிஸ்ட், இதெல்லாம் அவசியம் இல்லாதது, போன்னு சொல்லி தானே போய் பேசிட்டு நேரம் அங்கே வந்திருக்க போகிறோம். ஆமாம், அங்கே திருப்பி மைக்கு போட்டாங்க. போன உடனே காவல்துறையின் அராஜகம், தேவையாது அராஜகம், இங்கே பாருங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கேன், தடுத்ததுனால இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது, இதெல்லாம் தேவையா? விவசாயிகள் நியாயமாக போராடுறாங்க, இதுக்கு ஏன் வெளியூர்லேருந்து யாரும் போகக்கூடாதா? சீனாவாது, சீனாக்காரன் பாட்டு உள்ளே வந்துட்டு போகிறான், நம்மளதான் நம்ம ஊருக்குள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பிறகு
அனுப்பி வைத்தார்கள். அதுக்கப்புறம் போயிட்டு நான் பேசிட்டு அந்த ஜனங்க ரொம்ப பிரியமா இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுக்கு ஒரு ரீசனு, எளிமையான மனிதர்கள். இங்கேயும் சரி, மேல்மாவும் சரி. அவங்களுக்கு அவங்களோட உலகமே அந்த பரந்தூருக்குள்ள முடிஞ்சு போயிடுது. விவசாயம்பா, விவசாயம் பண்ணுறது, விளைபொருட்களை போய் சந்தைக்கு போடுறது, சந்தைக்கு போயிட்டு இந்த கிராமத்தில் இருப்பாங்க தெரியுமா, ஏதாவது தீபாவளி பொங்கலுக்கு துணிமணி வாங்கிக்கிறது, வாங்கிக்கிட்டு இருக்கிறது, இவ்வளவுதான். அவர்களுக்கு ஈசிஆரில் பங்களா கட்ட வேண்டும் என்றோ, அண்ணா சாலையில் கார் ரேஸ் விட வேண்டும் என்றோ, இல்லை அல்லது புதிய திரைப்படங்களை வாங்கி விநியோகம் செய்ய வேண்டும் என்றோ, அல்லது துபாய்க்கு சுற்றுப்பயணம் என்ற பெயரில் கருப்பு பணத்தை மணி லாண்டரிங் செய்ய வேண்டும் என்றோ என்ற போன்ற பெரிய எண்ணங்கள் ஆசைகள் இல்ல. கோடிக்கணக்கில் வாட்சி கட்டு. ரைட்டு, சேர்த்துக்க. ஆமா, இப்போ இது சந்தையில வித்துட்டு வாங்கும்போது கோடிக்கணக்கில் வாட்ச் வாங்க. அவன் பாட்டுக்கு விவசாயம் 3 போகம் விளையுது, ஏரியில் தண்ணி வருது, விவசாயம் பண்ண வேண்டியது, விற்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டியது. நல்லா அங்கே எல்லாம் நல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. இப்படி இருக்கிற அந்த மக்கள் அப்பாவி ஜனங்க. இன்னும் சொல்ல போனா பாருங்க, இந்த போலீஸ்காரங்க சொல்றதை இன்னும் நம்பிக்கிட்டு அவர்கிட்ட அந்த ஊர் நிர்வாகிகள்கிட்ட பேசுறேன். சார் ஆமா சார் 2 கார் தான் சார் அப்படின்றாங்க. ஏன் சும்மா இருங்க, வந்தா நான் எல்லா காரும் தான் வரேன், கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு. அவனுக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்கள் நிலத்தை புடுங்குறாங்கன்னு சொன்ன உடனே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா 500 நாள. இதுதான் மக்கள். இதை எல்லா அரசுகளும் புரிஞ்சுக்கணும். அப்பாவியா இருக்கான், ஏழை, விவரம் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்க, அவனுக்கு அவன் உரிமை தெரியும். ஆமாம், நீங்கள் வேறு பக்கத்தில் வந்து நீங்கள் வேறு எந்த அநியாயங்கள் நடந்தாலும் அவங்க பெரிய அளவில் தலையிட மாட்டார்கள். அவர்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் பிடுங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நடக்கும். அவங்களே சொல்கிறாங்களா 60-70 வருஷமா நாங்கள் இது இருக்கிற எங்கள் தாய் பூமி இது. 300 வருஷம் முத்தலீஃப், அது பல்லவர் நகரம். ஏகனாபுரத்தின் வரலாறு 300 ஆண்டுகள். பல்லவர் நகரம். அந்த ஏரியா வந்து பல்லவர் தானே, பல்லவர். அப்படி இருக்கும்போது நீ திடீர்னு வந்துட்டு ஏர்போர்ட்டு கூட்டினா, ஏர்போர்ட் எங்கேயா போய் கட்டிக்க. அதனால அது ஒன்றும் நடக்காது. அவங்ககிட்ட நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தேன். சம்பளம் கொடுக்கவே காசு இல்லை. அந்த அந்த விவசாயிகளுக்கெல்லாம் லேண்டுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் 60,000 கோடி ஆகுதான். 60,000 கோடி. எஸ். ஆனால் 19 கோடி ஒதுக்கிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 19 கோடி எதுக்கு? 2.5 பங்கு கொடுக்கணும்ப்பா காம்பன்சேஷன். 2000 ஏக்கரு பட்டா லேண்டு. தரேன்னு எழுதி வாங்கிட்டு போக வேண்டியது. அப்புறமா பண்ண முடியும், மொல்லமாக கோர்ட்டில் கேஸ் போட்டுக்க, அது பண்ணிக்க, மொல்லமாக தள்ளிட்டு போகிறோம். அதனால அது இப்போதைக்கு நடக்காது. வேலோட பையன் கம்பனை தோக்கச்சிட்டானா அதுக்கப்புறம் இங்கே ஒரு எங்கே ஏர்போர்ட்டுக்கு வரான்றதை பார்த்துடலாம். கம்பன் ஜெயிக்கிறான்ற நம்பிக்கைகள் தானே அப்பா மந்திரி புள்ள எம்பி. கம்பன் இல்லை, ராமனு ஈஸ்வரன் யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. வந்தாங்க, அதுவும் அந்த ஏரியாவில் தானே போட்டி போடுறாங்க. ஏற்கனவே அவர் வந்து 8 வழிச்சாலை வரும்னு சொல்லி இருக்கிற விவசாயிகள்லாம் காண்டாக்கி வச்சிருக்காரு. அங்கே திருவண்ணாமலை இது காஞ்சிபுரத்தில் வரும்ல, காஞ்சிபுரம் எல்லா ஊர்லேயும் வச்சிருக்காரு வேலு. அவசியம் தேவை அப்படின்னு இருக்காரு. அதனால பெரிய சிக்கல் தான் அது. அதுவும் பேச்சு, என்ன பேச்சு, என்ன ஃபேக்டரியை வானத்தில் கட்ட முடியுமா, கடலில் கட்ட முடியுமா? எப்படி? ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி அதனால நல்ல போராட்டம். சரியா? எனக்கு அந்த மக்கள் உண்மையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு. மீடியாக்கள் வந்திருந்தாங்களா? மீடியாக்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ் தான் வந்திருந்தாங்க, நியூஸ் டே வந்திருந்தாங்க. அதுதாங்க மீடியான்னு கேட்குறேன். இப்போ மீடியான்றது என்னது? சரிப்பா டென்ஷன் ஆகுது பண்ணி. இவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்திருந்தாங்க. அந்த நல்ல கவரேஜ், மக்களுக்கும் சந்தோஷம். நான் போன போது எஸ்டிபிஐ நிர்வாகிகள் பேசினார்கள். அதுக்கு பிறகு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்தார்கள். அண்டு நாங்கள்கிட்ட பேசும்போது இதுதான் சொன்னேன், எந்த அரசியல் கட்சியும் 2200 ஏக்கர் நெல் விளையும் பூமி அழிச்சிட்டு மேலே ரன்வே போடுறேன்னு எந்த அரசியல் கட்சியும் சொல்லாது. இவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களோடு நான் நிற்கிறேன், என்றும் நிற்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி ஏர்போர்ட் வருதுன்றதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அண்ணன் வேலுவோட கனவுகளில் ஒரு 2 லோடு மண் அள்ளி கொட்டிட்டு வந்துட்டேன். யோசிச்சு பாருங்க, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு, மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு, எவ்வளோ காசுங்க. ஆசைக்கெல்லாம் அளவு கிடையாது. இவங்க சாபத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க இந்த ஏதோ ஒரு நிறுவனம் கொடுக்க போகிற பணம் என்னையா உனக்கு கொடுத்துரும்? அவங்க வந்து இந்த நிலம் போச்சுன்னா அடுத்த வேலை சோத்துக்கு அவனுக்கு இல்லை. உங்களுக்கு செலவு பண்ண முடியாது உங்ககிட்ட இருக்கிற காசை. வாழ்நாள் பூரா அதில் நீ முடியாது. 10 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம் முடியாது. இல்லை இது சேகரார் அவர் வாழ்நாளில் ஏதாவது செலவு பண்ண முடியுமா? அவர் வச்சுக்கிற சொத்தே 10 தலைமுறை சாப்பிடலாம். இன்னைக்கு பாருங்க, எப்படி இருந்த செல்வி ஜெயலலிதா, அவங்க சொத்தெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிங்கப்பான்ட்டு கர்நாடகா நம்மகிட்ட கொடுக்குது. இன்னைக்கு ஏடிஎம்கேலேயே அம்மானு சும்மா பேருக்கு சொல்கிறாங்களே, யாரும் பேசுறதில்ல. ஓகேவா? இதாங்க லைஃபு. வேலு மட்டும் என்ன இன்னும் ஒரு 200 வருஷம் வாழ்வார? விஜயகாந்த் சொல்லுவார்ல, புதைக்கும் போது இருக்கிற 6 கோடியும் அறுத்து தாண்டா அவங்க புதைப்பாங்க.
அதான் உண்மை. இது ஏன் இந்த திமுகவினர் ஒருவேளை பகுத்தறிவு பேசுறதுனால அவங்களுக்கு இந்த பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இல்லாதனால நம்பிக்கை இல்லாமல் போ. நீ 10 பங்களா வச்சிருந்தாலும் ஒரு ரூம்ல தானே தூங்க முடியும். 10 பங்களாவில் தூங்க முடியும். பாவப்புண்ணியம் இல்லை, பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குங்களா சார்? பகுத்தறிவு எப்படி நடந்துக்கிட்டா மக்கள் எப்படி பகுத்தறிவு கஷ்டப்படுறாங்க? பிரகாரம் தான் கோயம்பேடு இது பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணி லூலு கொடுக்குறாங்க. ரைட் வந்துட்டார். அடுத்தது வாப்பா, அடுத்தது ஆரம்பிங்க. கோயம்பேடு இவங்க வந்து துபாய்க்கு போயிட்டு வந்தாங்க. லூலு இதில் வந்து மண்ணள்ளி போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த டிவிஎஸை வாங்கினா அது முடிஞ்சிச்சு. லூலுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கோயம்பேடு என்னடா இவ்வளோ அவசரமாக தூக்கி அங்கே கிளம்பாக்க மாற்றி மிகப்பெரிய திட்டத்தை முதல்வர் வைத்திருக்கிறாருன்னா என்னான்னு பார்த்தா அதில் கடைசியில் லூலுவா? நான் இந்த கிளாம்பாக்கம் பற்றி டீப்பாக நேற்று நம்ம பேசும்போது சொன்னேன், ஒரு நிறுவனம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் உறுதியாக தெரியல. இந்த அரசு நிர்வாகம் குறிப்பாக சிஎம்டிஏ புதிய பேருந்து நிலையத்தை திறப்பதை விட பழைய பேருந்து நிலையத்தை மூடுவதில் மிக அதிக அக்கறை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் நம்ம நிகழ்ச்சி ஷூட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு நைட்டு போய் ஒரு தெரிஞ்ச முக்கியமானவர்கிட்ட கேட்ட உடனே என்னதான் சார் அங்கே வருதுன்னு லூலு மாறினாங்க. அதுக்கு என்ன சார் இப்போ அவசரம்? ஆமாங்க, துபாய்க்கு போயிட்டு வந்து 2 வருஷம் ஆகுது, இன்னும் 10 பைசா வரல, நீங்கள் தான் போய் சேனல்லாம் பேசினுக்கிறீங்க, இந்த வந்துச்சுடா லூலு மால் அப்படின்னு கொடுக்கறதுக்காக தான் இதுன்றாங்க. கவர்மெண்ட் ஹேஸ் ப்ரொப்போஸ் டு சைன் அன் MOU வித் லூலு மால். கவர்மெண்ட்டு இதான் MOU எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். 99 ஆண்டுகளுக்கு லீஸு. இந்த 10,000 ரூபா கொடுத்துட்டு MA சிதம்பரம் ஸ்டேடியம்னு ஒன்று வச்சுருக்காங்க தெரியுமா? அதுக்கு இது எவ்வளோ லீஸுன்னு போய் கார்பரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கூட ஒரு லிட்டிகேஷன் இருந்துச்சு. எடுத்து பார்த்தோன்னா மாதத்துக்கு 20,000 ரூபா கட்டுவாங்க MA சிதம்பரம் ஸ்டேடியத்துக்கு. அவர் தான் நிலம் கொடுத்தாருல, சிதம்பரம் தான் நிலம் கொடுத்தாரு. கோல்டன் பீச் அரசு இல்லை சார், அவரு சிதம்பரத்தோட இல்லைப்பா இருக்கு. இல்லை சிதம்பரம் பேர் ஏன் வச்சாங்கன்னா ஃபண்ட் கலெக்ட் பண்ணாங்க, சரி ஃபண்டு வரல, அப்புறம் சிதம்பரத்தோட காசு கொடுத்து தான் அவர் தான் ஸ்பெண்ட் பண்ணார் நிறைய காசு, அந்த நிலமும் அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவார். பட் கார்பரேஷன் கூட லீஸ் இருக்குயா. கார்பரேஷன் லீஸ் அது கவர்மெண்ட். அப்புறம் சிதம்பரம் கொடுத்தா இதுக்கு லீஸ் வருது. லீஸ் இருக்கு சார், ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலம் தான் லீஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க சார். மேபி நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி சொற்ப விலையில கோல்டன் பீச் அது விஷயம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் லீஸ் தான். அது எப்படி பீச்சை கொண்டு போய் கொடுப்பீங்க நீ தனியாக இருக்கு? அது மாதிரி போடுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. இன்னொன்று பஸ் ஸ்டாண்டு ஃபங்க்ஷன் ஆகுதோ இல்லையோ, அண்ணன் சேகர்பாபு அண்ணன் சொன்னார் ஞாபகம் இருக்கா? மிகப்பெரிய என்னது சொல்லுங்க. மிகப்பெரிய திட்டம் ஒன்றை முதல்வர் என்னப்பா திட்டம்? அப்பவே நம்ம பேசணும் ஞாபகம். ஆமா, திட்டம் லூலுவா அப்படின்னு கேட்டா சொன்னீங்க. ஆமா, லூலு தானா கன்ஃபார்ம் ஆச்சு. இவங்களுக்கு ஜனங்களை பத்தி பயம் இருக்குதா பார்த்தீங்களா? அதான்பா, யாரை பத்தியா பயம் இருக்குதா பார்த்தீங்களா? பத்தியும் பயம். இன்னொன்னு, அப்புறம் துபாய் முதலீடு வேணும்னு கேக்குறீங்க, லூலு வந்தாலும் திட்டுறீங்க. துபாய் முதலீடு, இந்த முதலீடு, எல்லா முதலீடு உங்க முதலீடு தான்ப்பா. லூலு இங்க டிவிஎஸ் வாங்கிட்டு பண்றது யாரும் ஒன்றும் சொல்லிய, எப்படி பணம் வருதுன்றதை பத்தி தான் நம்ம பேசணும். இங்கே ஏன் லூலு வருதுன்னு பேசல. ஆனா நீ ஆம்னி பஸ் ஸ்டாண்டை தூக்கிட்டு ஜனங்களை அலைய விட்டுட்டு அந்த இடத்துல லூலு கட்டுனா கேட்க தான் செய்வாங்க. எவ்வளவு பெரிய நாளைக்கு சென்ட்ரல் ரயில்வே. இன்னொன்னு என்ன, அந்த 6,100 கோடி முதலீடு வந்து உண்மையிலே முதலீடா? உங்க துட்டு சொல்ற, இவங்க துட்டு, அந்த பணமே தான் இங்க வருதா? வேற என்ன நினைச்சிருக்கீங்க முதலீடு? அந்த துட்டு மாட்டிக்கிச்சு. இந்த பணம் ஹவாலா மூலமாக பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்டு போன்ற டாக்ஸ் ஹேவன்ஸுக்கு போயிடும். அங்கே இந்த LLCன்னு சொல்லிட்டு இந்த ஷெல் கம்பெனிஸ், பணமா பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷெல் கம்பெனிஸில் போய் இந்த பணம் முதலீடு செஞ்சிடும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. இப்போ அந்த இதெல்லாம் டைட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்ட்ஸ்லேருந்து தட் இன்வெஸ்ட்மெண்ட் வில் கோ டு மொரிஷியஸ்லேருந்து நம்ம ஊருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வருது. மொரிஷியஸ்லேருந்து இட் வில் கோ டு லூலு, நோபல் ஸ்டீல்ஸ் அண்ட் கிங்ஸ் ஹாஸ்பிட்டல். அவங்க திமுகவோட துட்டை எடுத்துன்னு வந்து இங்கே முதலீடு செய்வாங்க. ஏன் அப்படி முதலீடு செய்யணும்? இப்போதான் முதல்வர் துபாய்க்கு சென்றார். ஏன் சென்றார்ல? இந்த முதலீடு இட்டு வரதான்னு வந்து துபாய் வரையும் சென்றார். மணி லாண்ட்ரிங்னா இதான் மணி லாண்ட்ரிங். ஈடி என்ன பண்ணிட்டு இருக்கு? சிட்டிங் இட்டி போட்டுட்டு இருப்பாங்களா இருக்கும். 6,100 கோடி கேஷாக நீ இப்போ வச்சிருக்க. இதை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மணிக்கு ரிட்டர்ன் வேணும் இல்லையா? ஸோ இந்த பணத்தை அங்கேருந்து போய் லூலு மூலமாக இங்கே வந்துச்சுன்னா லூலு வில் பே them. லூலுக்காக சட்டங்கள் வளைந்து கொடுக்கப்படும். ஒரு காலத்தில் வந்து அதை எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜி யார் ஆரம்பிச்சாங்கன்னா செல்வி ஜெயலலிதா தான் ஆரம்பிச்சாங்க. ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து திரும்ப வரும். எலெக்ஷன் அப்படி தானே லண்டனில் ஹோட்டல் வாங்கி 95 300 கோடி விட்டது. டிடிவியே மாட்டினார்ல ஃபெமால. மாட்டியா? இதுதான் அவங்க திட்டம். நேற்று வந்துருச்சு லூலு மால். ஏன்னா இது ஒரு அன்யூஷுவலாக தெரியலையா? பஸ் ஸ்டாண்டு மாறிடுச்சு. ஆம்னி பஸ்காரன் சார் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார், இங்கே பேசஞ்சர் ஏற்றிக்கணும், 10 நாள் கழிச்சு நான் கிளம்பாக்கம் போயிட்டேன்னு சார் சொல்கிறாங்க அவங்க. ஆனால் இவங்க போலீஸ் வச்சு தூக்கு, ஒரு பஸ்ஸுங்க நிற்கக்கூடாதுன்ட்டு என்ன அவசரம்?
இல்ல அரசு ஒரு திட்டத்துக்கு வந்து அந்த இடத்த கையகப்படுத்துறாங்கன்னா கூட இவ்வளவு அவசரம் காட்ட மாட்டாங்க, நிச்சயமா. இவ்வளவு கடுமையா இருக்க ஆ மாட்டாங்க. சரி, இது அரசு இடம் தானே, ஆ. அது எப்படி லூலு கட்டுறதுக்கு போகுது? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன்ல, ம். அரசு உங்களுக்கு லீஸ் கொடுக்குது. ஏன் கொடுக்குற? வேற புரியுது. எதுக்கே இடம் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அது. என்ன முதலீடு. investment? ஆக்சுவலா நீங்க பள்ளிக்கரணை இருக்கிற ஐடி வேற ஏதாவது ஐடி கட்டு. பார்க் எல்லாம் இருக்குல்ல சார், அது எல்லாமே அப்படிதான். எம்ஓஎஃப் ஐடி பார்க்னா தொழில் வளம் வரும், 10-100 பேர் வேலை செய்வான், வேலை கிடைக்கும். இங்க உனக்கு என்ன இருக்குது? அப்ப என்னம்மா அப்படி பேசுறீங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலை எல்லாம் கிடைக்கும்ல ஆ. லூலு மால்ல, அதை கக்கூஸ் வச்சுக்கிட்டு- கழுவுற வேலை, அதை வச்சுக்கிட்டு பெருகிற வேலை, கார் பார்க்கிங்ல எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் கணக்குல சேர்த்துருவாங்க. ஆ. 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு என்னன்னா 2000 பேர்ல 1800 பேர் பெருக்கின்னு இருப்போம். நாளைக்கு வேலையை விட்டு போனா போயிட்டே இருக்கணும். இப்போ நீங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ அது மாலு ஏ இஏ இருக்குல்ல, இஏல எடுத்துக்கிட்டேன்னா இஏ ஓனர்கிட்ட நீ கேட்டேன்னா நாங்கள் ஒரு 2000 பேருக்கு வேலை கொடுக்குறோம். அங்கே போய் பார்த்தேன்னா பவுடர்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க பார்த்துறீங்களா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கணும். என்ன ஆகும் கால். இன்னொன்று தெரியுமா, நீங்கள் இந்த பெருக்கிற வேலை சொன்னீங்களே, நீ நின்று யாரே ஹட் 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 அப்படின்னுவான். யாருன்னு பார்த்தா அதுவும் யாரும் இந்திக்காரன் வேலை செஞ்சுட்டு ஆமாம் இருப்பான். ஆமாம். நம்மால் போய் அங்கே பெருக்கிட்டு இருப்பான், அதுவும் நடக்காது. ஸோ இப்படி தான். ஸோ இது லூலு மால். இப்போ மக்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல இவங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொன்னீங்களே, இதெல்லாம் தான் தைரியம். என்ன பண்ணுவேன் ஏங்க, இந்த மாதிரி தப்பு நடக்குது, ஏய் என்னையா கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு கவர்மெண்ட்ல, என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு முதல்வர் கேட்கணும். அவரு தான் எதுவுமே தெரியாதே, அவர் பாட்டுக்கு ஆனந்தமா ஓ அடுத்து ஸ்பெயினா, அடுத்த டூரா, ரைட்டு, யார் யார் வருது பேரப்பிள்ளை கூப்பிட அப்படின்ட்டு அவர் ரெடியாக இருந்துட்டு இருக்காரு. அதுதான் இவங்களுக்கு தைரியம். அண்ணன் வேலுவுக்கு தான் தைரியம், சேகர் பாபுக்கு தான் தைரியம். சட்ட ரீதியாக அந்த லூலு தடுக்க முடியாதா? நம்ம அது லூலு வந்து நமக்கு சோர்சஸ் மூலமாக வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ லூலு கூட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாலும் நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த ஒரு 30 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுக்குறோம், இந்த 30 வருஷத்துக்கு எங்களுக்கு 5 கோடி ரூபாய் தராது லூலு. 5 கோடி ரூபா தரத்துக்கு எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ இது இருக்குது அங்கே அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைப்பாங்க. கோர்ட்டில் போய் மேனேஜ் பண்ணிக்கலான்ற துணிச்சல் தானே உங்களுக்கு, வேற என்ன? இல்லைன்னா ஏன் இந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள்? அங்கே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுங்க. எங்க அங்க. என்னென்னமோ பண்ணலாங்க. அந்த சைடில் இல்லைல்ல, இல்ல. எல்லாமே ஜிஹெச் எல்லாம் இந்த சைடில் தான் இருக்குது. அந்த சைடு ஒன்றுமே கிடையாது. நகரம் அப்படிக்கா பெருகிட்டு இருக்குது. அங்கே கட்டுங்க. காஞ்சிபுரத்துலேருந்து மற்ற இடத்துக்கும் கோயம்பேடு நோக்கி வருவாங்கல்ல. எவ்வளவோ பண்ணலாம். எவ்வளவோ பண்ணலாம். அரசு நிலம் எவ்வளவோ பண்ணலாம். எத்தனையோ 42 ஏக்கர் மார்க்கெட் வேற இப்போ போகுதுல்ல. அது தெரியல, மார்க்கெட் எங்க போகுது? திருமழிசை. அதுல அதுக்கு திருமழிசை. திருமழிசை சொல்றாங்க, பட் அது சேட்டலைட் சிட்டின்னு ஏதோ சொன்னாங்க. அந்த ம். கோவிட் பீரியட்ல அங்க மாத்துறாங்க அந்த இடத்துக்கு. ஆமா. ஜெயலலிதா அறிவிச்சாங்க. மார்க்கெட்டு போச்சு வச்சிங்க, அது கிட்டத்தட்ட 300-400 ஏக்கர் மேலே இருக்கும். ம். இது ரொம்ப சின்னது பஸ் ஸ்டாண்ட். மார்க்கெட்லாம் இல்ல மார்க்கெட் நீங்க அப்படி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு ஒரு 5 ல இருந்து 10 வருஷம் ஆகும் சார். நீங்க கோயம்பேடு மார்க்கெட்டை வந்து நீங்க திருமணிசில உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 5 ல இருந்து 10 வருஷம் செலவாகும். அதுக்கு எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ செலவாகும் எனக்கு தெரியாது. மாற்ற மாட்டாங்க, மாற்றினாலும் அது பெரிய நிதி சுமை அரசுக்கு தான் சேரும். இங்கே லூலு வந்தால் லூலு பார்ப்பான், டெய்லி ஒரே குப்பை குளமாக இதுவாக இருக்குது. மாத்திரம் மாற்றிடுவான், மாற்றுங்க வேறு ஏதாவது பக்கத்தில் நாங்கள் லாலு கட்டுறோம் போங்க அப்படின்வாங்க. இது லூலு மால், அது லாலு லாலு மால். மால். இரட்டையர்கள். ஆமாம், ரெண்டுக்கும் நடுவுல இணைப்பு பாலம் இணைப்பாறை வச்சு லாலு லூலு. அப்படி மெட்ரோ ட்ரெயினில் வந்து உடனே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு மெட்ரோ ஸ்டேஷனே மால் உள்ள வருது. உள்ள விட்டு போவாங்க, பேட்டரி கார் வச்சு உள்ளே கூட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் வந்துடும். பண்ணுவாங்க. இந்த லூலு லாலு இந்த கூத்துக்கள் நடக்கும் போதே முதல்வர் மேலே பயம் இல்லை அப்படின்றது வந்து அதிகாரிகளுக்கும் பயம் இல்லை, யாருக்கும் பயம் இல்லாமல் போச்சுன்றத பல இதில் பார்க்குறோம். நீங்கள் போன சுதந்திர தினத்துக்கு நம்ம டிஐபிஆர் மோகன் எனக்கு என்னென்ன அங்கே போய் ஒய்ஃப் கூட கலந்துக்கினாருன்னு சொல்லி பேசுனீங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு பல கூத்துக்கள் நடந்தது. நீங்கள் குடியரசு தின விழான்றது வந்து ஒரு மிகப்பெரிய விழா, ஆளுநர் வந்து கொடியேற்றுவார். அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லாம் எப்படி வரணும், முன்கூட்டியே வந்துடணும். எல்லாம் கீதா ஜீவன் எனக்கு என்னென்னு வந்திருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தா மாட்டிக்கிட்டு எம்எல்ஏ இதில் வரிசையில் போய் உட்கார்ற நிலமை. ஒரு முதல்வர் வராருன்னா முதல்வர் வர்றதுக்கு முன்னாடி அமைச்சர்கள்லாம் வந்துடுவாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த ஒரு பயமே இல்லை. தமிழ்நாடு அதன் வளமான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் அழகான மரபுகளுக்கு புகழ்பெற்றது. நீலகிரியில் உள்ள பண்டார பள்ளி சுதந்திரமான நான் சின்னவர் வழக்கம் போல் டிஷர்ட் போட்டு லேட்டாக வந்தார். எல்லாரும் வந்துட்டாங்க. துரைமுருகன்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. துரைமுருகனை தவிர அத்தனை அமைச்சர்கள் எந்திரிச்சு எழுந்தார்களா? எந்திரிச்சு நின்னாங்க. அவருக்கு தூரத்துல இருந்தா வந்து கை கொடுத்துட்டு போனாங்க. கை கொடுத்தது கூட வருங்க, வரும்போது எழுந்துச்சுனாங்களா? எல்லாரும் எழுந்துச்சுனாங்க. துரைமுருகன் மட்டும் தான் உட்காந்துட்டு பேசினார். ஏன் இவங்க எல்லாம் கொத்தடிமைன்னு சொல்றேன்னு தெரியுதா? என்ன வயசு இந்த பையனுக்கு? என்ன அனுபவம்? அங்க இருக்கிற அந்த மந்திரிங்களோட அனுபவத்துல கால்வாசி அனுபவம் இருக்குமா அந்த பையனுக்கு?
ஜூனியர் மினிஸ்டர்ஸ் அரசியலுக்கு வந்து 5 வருஷம் 5 ஆகலையா? வருஷம். இவங்க எல்லாம் 15, 16 வயசுல மாணவர் அணியில சேர்ந்து இன்னைக்கு அமைச்சர் அளவுக்கு போராடி, திமுக ல போராடி. சில பேர் மொழி பொருள்லாம் இருக்காங்க. பல அளவுக்கு களம் இன்னைக்கு கண்டு யாரும் அவ்வளவு முதிர்ந்த அமைச்சர் இல்ல. அவ்வளவு பட் யாரும் சீனியர் எல்லாருமே எடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் Process பீரியட்ல உள்ள வந்து கஷ்டப்பட்டு இவரே லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணி சண்டை போட்டு அச்சு கிச்சு இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் இவங்க கஷ்டப்பட்டு மந்திரி பதவி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. யாரு இவரு? வர்றாராம், வந்த உடனே எல்லாம் அப்ப எவ்வளவு மோசமான கொத்தரிமா இரு. நான் கேக்குறேன், எந்திரிக்காத. ஐபெரிசன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு முடியல அவரால. இவர் அவர் வணக்கம் கூட வைக்கல. இங்கே துரைமுருகன்ட்ட கை கொடுத்து பேசினாரு பண்ணாரு, திரும்பி பார்த்தாரு ஐபெரிசன் நின்னாரு அப்படின்ட்டு அப்படி போனாரு. நான் சீரியஸா கேட்கறேன் முத்தலிஃப், இப்படி ஒரு பொழப்பு பிழைக்கணுமா? ஆமாங்க, அப்போ தானே இடம் வாங்கலாம், அதான் பண்ணலாம், நல்லா ஓகே. இருக்கும். ஈடியில் கேஸ் வாங்கலாம். அதனால தான் அமைச்சரா இன்னும் தொடர்றாங்க. இப்போ வந்து அதுதான். அப்ப நீங்க வந்து இந்த சுயமரியாதை பகுத்தறிவு ஆசை வெட்க மரியாதை. கரெக்ட். அதெல்லாம் நாங்க எங்க பேசணும் சுயமரியாதை? யாரு? ஓகேப்பா. சரி, இது ஒரு கூத்துனா இந்த மேயர் இன்னைக்கு குடியரசு தினத்துக்கு இந்த இதெல்லாம் விழாலாம் கொண்டா கொடிலாம் ஏற்றிட்டு அப்புறமா பரிசுலாம் கொடுப்பாங்க மண்டல வாரியாக மண்டல தலைவர்களுக்கு அவங்களுக்கு. மேடையில் நம்ம அந்த காட்சியை கூட நம்ம ஒளிபரப்பலாம். மேடையில் எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாங்க. கொஞ்சம் 2 பேர் கொடுக்காம ஃபோன் வந்துச்சு. ஃபோன் அப்படி வச்சு நம்ம ஆளுங்க பைக் ஓட்டுன்னு போவோம் தெரியுமா, ஃபோனை வச்சு பேசிக்கினே அப்படி அந்த மாதிரி பேசிக்கினேன். சில பேர்கிட்ட இரு அப்படின்னு இவர் பாவம் ராதாகிருஷ்ணன் வந்து மாட்டிக்கணும்டா இங்கேன்ட்டு அவர் சாப்பிட்டு இதில் வச்சுட்டே நின்று இருக்காரு, வேடிக்கை பார்த்துன்னு இருக்காரு. டி இனியன் செயற்பொறியாளர் இயந்திர பொறியியல் துறை மண்டலம் 10. டி இனியன் செயற்பொறியாளர் மண்டலம் 10. அப்புறமா அந்த அம்மா சரி கொடுங்களேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கையை தொடுது. அப்புறம் ஒருத்தர் வாங்குறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வரவருக்கு நில்லு ஃபோன் பேசி முடிக்கிறேன்னு ஃபோன் பேசிட்டு வராங்க. சரி, அவர் தான் நிற்கணும் அதிகாரி. ஆக்க விட்டாய் மேயர். சாங்க பாருங்க. லாக்கு செம்ம லாக்கு. ஃபோன் ரொம்ப முக்கியம். போனாங்க கோச்சுப்பான் ஃபேன் கிளப் ஆளவன். அப்படியா? ஃபாலோ பண்றோம். இதுல இன்ஸ்டாகிராம் சீரியஸா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றோம் சார். சரியா பண்ணியா? நான் கோச்சுப்ப பார்த்து பேசுங்க அப்படின்னு தான் சொல்றேன் எடிட்டர். நான் தப்பா சொல்லியாங்க. நான் ராதாகிருஷ்ணனுடைய நிலைமையை தான் நான் சொன்னேன். அவங்கள ஒண்ணு நான் தப்பா இல்ல, அதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நான் ஊகித்து விட்டேன். முத்துகிருஷ்ணன் செயற்பொறியாளர் இயந்திர பொறியியல் துறை. என்ன கொடுக்குற மரியாதையா கேட்பாங்க. இதனால அவங்க சிக்கிறாங்களே. சிஎம் பேன்ல பேசினாரா? திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் மேயர் இருக்காங்க. பிரியா பிரியா உறுப்பினர். இருக்காங்க. ஆமா, அது சம்பந்தமான முக்கியமான பாயிண்ட்டுகளை விவாதிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல பரிசுன்ட்டு எவனாவது வந்தானு இந்த பொறிக்கிட்டு போ அப்படின்னு தான் போடணும். என்ன வேற என்ன நீ பரிசு வாங்க தானே இந்த ஆமா. என்ன கையிலேயே தான் கொடுக்கணும் உனக்கு, பொறிக்கிட்டு போ. நான் பக்கத்துல ஒருத்தருக்கிறாரு, அவர் வேற வச்சுட்டு இல்ல அதை சும்மா விட்டுறக்கூடாது. அந்த போனை கொடுங்க. இந்த இருங்க போனை பிரியா அப்படி வச்சுக்கிட்டு நான் சொல்றேன் இப்படி வச்சுக்கிட்டு யோ மாசம் நிக்கிற குடியா பிரைஸ அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொன்னா அவர் ரோசப்பட்டுட்டு விஆர்எஸ்ல போயிட்டாரு. இல்லங்க சொல், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பர்மிஷன் தான் வெயிட் பண்ணிதான்றாரு. இல்ல இப்ப இதே மாதிரி சொல்றாங்க பிரியா. யோ போன் பேசுறீங்கன்னு தெரியும், மாசம் நின்று இருக்க குடியா அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அப்படிதாங்க இன்னைக்கு நடந்தது. சொல்லல, அவ்வளவுதான். வேற என்ன? அவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. தப்பா பேசுறாங்க. எவ்வளவு பெரிய ஏய், சீனியர் மிஸ்டர், பாத்தியா? ராஸ்கல். அவங்க எவ்வளவு பெரிய சீனியர் ஐஏஎஸ். அவர் வாட்டில் கம்முன்னு அப்படி அது வேற சான்றிதழ் வர வச்சு நோ பிடிச்சி முத்தலீஃப் நானு இந்த அதிகாரிகள் எல்லாம் தங்கள் நிலை மறந்து விட்டார்கள் தான் நினைக்கிறேன். இன்னைக்கும் வந்து திரு பேடி அவர்கள் அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரி. கார்ல தொங்கின்னு போனாரா இல்லையா? ஆமா, அதுவும் இது கூட 2 பேரும் ஆசையே அலை போல. அவங்க மேயர் இல்ல, அதனால மேயர் அதுக்கான ஒரு எப்படி இவங்க மரியாதை கூட- கொடுக்குறாங்க. மரியாதை கொடுக்குறாங்க மேயருக்கு. என்ன மரியாதை? கார்ல தொங்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இல்ல. அப்போ அவர் பீயிங் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு நம்ம இப்படி பண்றது ஒரு ஒரு தன்னிலை மறந்த நாகரிகமற்ற செயல்னு அவருக்கு தோணல. கிண்டல் அடிக்கப்படுவோம், மீம்ஸாக மாறி விடுவோம். தோணல பாருங்க. அந்த நேரத்துல சிஎம் இம்ப்ரெஸ் பண்றது மட்டும்தான், வேற எதுவுமே தோணல மைண்ட்ல.
இது ஒரு தன்மானத்துக்கு குறைவான விஷயம் கூட தெரியல. இவரு இந்த அம்மா ஃபோன் பேசிட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சுச்சுன்னா போய் உட்காந்து பக்கத்துல சர்டிபிகேட் கொடுத்துட்டு போய் உட்காந்து குத்துகன்னு போய் உட்காரணும். ஆமா. என்ன ஆயிடும்? என்ன பண்ணிட்டோம் பிரியா? ராதாகிருஷ்ணனா? ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ராதாகிருஷ்ணன் செய்ய மாட்டார். நான் சொன்னேன்ல இப்போ, யோ புடிய அப்படின்னு, அப்போ கூட எதுவும் செய்ய மாட்டார். பார்க்கலாமா? அப்படி ஆயிட்டாங்க முத்தலிஃப் இன்னைக்கு ஆஃபீஸர். அதான் உண்மை. அவர் ஒரே மனசு- ஒருத்தரை தவிர யாரு? உதயச்சந்திரன், அவர் மட்டும் தன்மானமா எல்லாரையும் ஆட்டி படிக்கிறார். ஆனா அவரு தான் வந்து எல்லாரையும் சிஎம் சொல்லுவாரு. என்னப்பா சிஎம்க்கு மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா? அதான் சொன்னேன், ஒரே ஒருத்தர் தவிர அவர் மட்டும் ஆட்டி படிக்கிறார். கிங்கு. சரி, அடுத்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா உதயச்சந்திரன் என்ன போஸ்டிங் போடலாம்? கீழடி. என்னப்பா பொசுக்குன்னு நான் மனசுல அதான் அவர் பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. அவருக்கு நல்லா தெரிஞ்சது. ஆஃபீஸர் ஆன் தமிழ் ஸ்பெஷல் வளர்ச்சித்துறை. ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. தொல்லியல். தமிழ் வளர்ச்சினா கொடுக்க தொல்லியல். 4 ஃபைல் வரும். ம், வெறும் கீழடி. ஆமா. ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி கீழடி மியூசியம். யார் அந்த நடிகர் மியூசியம் இருக்குல்ல, கீழடி மியூசியம். நடிகர்கள் வந்தா கூட்டு போய் அதுல நீ என்ன வச்சு பண்ணீங்க? அதாங்க அது வேலை. அங்கதான் ம். அங்க ஏதாவது உள்ள இது தோண்டும் போது சட்டி போன கடிச்சிச்சுன்னா எடுத்து டிஸ்பிளே கூட வேணா எம்பி பதவி கொடுக்கலன்னா யூரியா அமிச்சிடலாம், சு வெங்கடேசனையும். சூழ்நிலை போலாமா? ஆமா அனுப்பலாமே தாராளமா. ஆமா 2 பேரும் ஜோடி பொருத்தம். கரெக்டா இருக்கும். இப்போவும் சு வெங்கடேசனுக்கு எம்பி சீட்டு கொடுங்கன்ட்டு இவரு தான் பேசினு இருப்பார் திமுகலையும் ஆமா. சிபிஎம்லையும். கரெக்டா? அது ஒரு லாபி இருக்கு, சிகப்பு லாபி அது. ஆமா, கொடுத்தால் மதுரை கிடைக்கும். ஆ. அவர் கொடுத்தீங்கன்னா மதுரை கொடுக்குறோம். அப்படின்லாம் இருக்கு. அடுத்த வாட்டி அந்த போஸ்டிங் தான் யூசிக்கு, சந்தேகம் வேணாம். கட்டுப்பாடு இழந்து இருக்கிறதுங்க. என்னங்க, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கருணாநிதியோ ஜெயலலிதாவோ ஈவன் எடப்பாடி பழனிசாமியோ முதல்வராக இருந்தால் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே பரேடுக்கு இல்லாமல் டிஐபிஆர் டைரக்டர் போகிறாங்க. உடம்பு சரியில்லை, ஒரு எமர்ஜென்சின்றது அது வேறு. யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. போய் காஞ்சிபுரத்தில் போய் விழாவை சிறப்பிக்கிறீங்க. அது கேட்டால் நான் பர்மிஷன் வாங்கி தான் போனேன். அங்கே அந்த காஞ்சிபுரத்தில் இந்த அம்மா மேலேயும் ஊர்பட்ட அப்படியே புறாது போயிருக்கு. சொல்கிறாங்க. ஆமா. இந்த ஆர்த்தி ஐஏஎஸ்னு உங்க கலெக்டரா இருந்திருக்காங்க. ம். அவங்க இருந்த வரைக்கும் வாட் எவர் டெசிஷன் ரிகார்டிங் பரந்தூர் ஏர்போர்ட் ஷி கெப்ட் த வில்லேஜஸ் இன் லூப். ஏதாவது இது சம்மந்தமா அரசு உத்தரவு வந்துச்சுன்னா யாராவது பார்க்கறது வந்தா இந்த பாருங்க இந்த மாதிரி ஆயிருக்குன்றதை அவங்க ஆர்த்தி சொல்லிடுவாங்களாம். ம். ஏன்னா அவங்க தானே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆமா, எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம் கலைச்செல்வி மோகன். பார்க்கவே மாட்டாங்க. பார்க்கவே மாட்டாங்களாம். ஆர்டர்ஸ் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஓ. நோட்டீஸ் போட ஒட்ட மாட்டாங்களா ஆர்டர்ஸ்? இவங்க அங்கன்னு தேடி எடுத்து, சார் இது ஒரே ஒரு காப்பி தான் சார் இருக்கு, அது எங்கேயும் வரல சார். இதுதான் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யாருக்குமே தகவல் சொல்லலை. புதுமையான முறையில் அவங்களுக்கு ஐபிஎஸ் கொடுத்து ம், இங்கே ஏதாவது போஸ்டிங் கொடுத்துடலாம். ஏன்னா Okay. இவங்களாம் எஃப்ஐஆர் காப்பிலேருந்து எதுவுமே போட மாட்டாங்க. ஆமா அந்த மாதிரி இவங்களுக்கு ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ் கொடுத்து பண்ணுவோம். ஒரு என்ன அதிகாரி. வேணாலும் நடக்கும் இந்த கவர்மெண்ட்ல. ஏன் ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸருக்கு ஐஏஎஸ் கொடுக்கும்போது ஐஏஎஸ் அதான் சொல்றேன். என்ன தவறு? அதான் சொல்கிறேன். ஒன்றும் தவறு கொடுத்து இல்லை. போட்டிங்கன்னா ஆன்லைனில் எஃப்ஐஆர்லாம் போடவே மாட்டோம், எந்த இதையும் போட மாட்டோம். இந்த தவறும் இல்லை. அதுதான் இப்படிதான் நடக்கும். குடியரசு தினம் விழாவா இருந்தாலும் இந்த சுதந்திர தின விழாவா இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்ல இப்படிதான் நடக்கும். இவர் வேணா அந்த இன்ஸ்டால மேயரை இது பண்ணலாம். ஆ, ஆனால் ஆ. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் ஒரு மேயராக பார்க்குறேன், அந்த ஒரு பெரிய பொறுப்பாக பார்க்குறேன். நானும் அவங்கள மேயரா தான் பாக்குறேன். அப்படி எனக்கு சந்தேகமா இருக்கு. நெக்ஸ்ட் அதனால இன்ஸ்டால ஃபாலோ பண்ற மேன், நீ ட்விட்டர்ல ஃபாலோ பண்ண வேண்டியதானே? ட்விட்டரில் பண்ண வேண்டியதானே? சார் நீங்க 2 பேரும் ட்விட்டரில் ஃபாலோ ஆ, பண்ணுறேன். நானே Insta ல follow பண்றேன். சார் நான் வந்து சின்ன பையன் சின்ன பையன், காலேஜ் வயசு முடிச்சுட்டு வந்தேன். சரி இரு அதுக்கு அதுதான் தான் நானும் சொல்றேன். சொன்னோம். ஆ. ம். அதனால எனக்கு வந்து அவங்க ஒரு மேயர்னா அந்த மேயர் பொறுப்பாக நான் பார்க்குறேன். அவங்க வந்து ராதாகிருஷ்ணன் மட்டும் அவமானப்படுத்தலை, அந்த பதவி அந்த பொறுப்பையும் சேர்த்து தான் அவமானப்படுத்துறாங்க. ஸ்டாலின் கூட தான் அந்த பதவி அவமானப்பட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசுறோமா? உடியா விடு, அடுத்த மேட்டருக்கு போங்க. ம் இது ஒரு பார்ட்டுனா நீங்கள் ஃபேக்ட் செக் ம். மிஸ்டர். யாரு தம்பி அயன் கார்த்திகேயனா? அவர் ஒன்றும் ஆகல, நல்லா தாங்கிறாரு. அவர் Okay. வந்து மிஷன் டைரக்டரா இருக்காரு. ஆ. அவருக்கு மிஷன் டைரக்டரா இருக்காரு. ம். அவர் கீழே பல வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது, அது ஒரு விஷயம். ம். பல விஷயங்கள் அவர் வந்து எது ஃபேக்டோ அதை கண்டுபிடிக்க மாட்டாரு. ம். இந்த பொண்ணு மருமக காணா போனாங்களா, அதெல்லாம் வந்து ஃபேக்ட் செக்லாம் பண்ண எனக்கு மாட்டாங்க. ஒரே ஒரு ஃபேக்ட் செக் மட்டும் அந்த தம்பிகிட்ட கேட்டு ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுங்களேன். ஸ்பெயினுக்கு சிஎம் முதலீட்டுக்கு போறாரா ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரான்றது அந்த ஃபேக்ட் செக் தம்பிகிட்ட கேட்டு சொல்லுங்க. முதலீட்டு தான் போறாரு. முதலீட்டுக்கா? ஆமா, உறுதியா தெரியும். அவருக்கு தான் தெரியும். அப்படித்தானே சொல்லி ஆகணும். அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லாட்டி அவர் எப்படி இருக்க முடியும்? எந்த வித தகுதி இல்லாமல் எப்படி ஃபேக்ட் செக் இருக்க முடியும்? அப்போ அதனால இது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜுபேர், முகமது ஜுபேர், நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணுற ஆள், மிக சிறந்த சமூக ஆர்வலர், சமூக வலைதள ஆர்வலர். அவருக்கு இன்னைக்கு கோட்டை அமீர் விருது கொடுத்துருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஃபேக்ட் செக்கில் அவரை ஆலோசகராக போட போவதாக அல்லது போட்டிருக்கலாம் என்று தகவல். கோட்டை அமீர் விருதை திடீரென்று இவர் கொடுப்பதற்கும் இவரை கொண்டு வந்து ஃபேக்ட் செக் ஆலோசகராக போடுவதற்கும் இவர்களுடைய தடுமாற்றம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ம். இவங்களுடைய இந்த ஃபேக்ட் செக்குக்கு எங்கேயுமே அங்கீகாரம் கிடையாது. இது ஒரு இதுவாக மதிக்கலை யாருமே.
ஆனால் அமீர் இது சுபேர் வந்து சுபேர் இஸ் உலக level-ல ரெப்யூட்டட் அப்போ அவருக்கு கொடுக்கறது மூலியமா இந்த லகுட பாண்டிகளுக்கு வந்து ஒரு இது இதாக கிடைக்கும், ஒரு அங்கீகாரத்தை அவர் மூலியமா வாங்கிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்களோ. இப்போ உனக்கெல்லாம் இது தெரியாது, இது எப்படி இருக்குன்னு முத்தலிஃபுக்கு தெரியும். லேண்ட்லைன் ஃபோன் அப்ளை பண்ணால் 5 வருஷம் ஆமா. ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு பில்டிங் வாடகை எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க, அட்வான்ஸு பகடி இந்த மாதிரி விஷயம் தவிர ஃபோன் இருக்குங்க. ஃபோனுக்கு தனியாக 25,000 கொடுத்தீங்கன்னா ஃபோனு 25,000 கொடுத்து ஃபோன். நானே சைக்கிள் கடை வைக்கும்போது 15,000 ஃபோனுக்கு தனியாக எழுதி வாங்கி அந்த அப்படியே ஃபோனையும் சேர்த்து வேலைக்கு வாங்கணும். இப்படி தான் இருக்கும் ஃபோன். பெரிய பெருமையாக இருக்கும் ஃபோனு. அதிகாரிகள் நினைச்சா, எம்பி நினைச்சா ஃபோனை உடனே கொடுக்கலாம். ஆமாம். இணைப்பு, தொலைபேசி இணைப்பு. ஆமா. அப்புறம் அதுவே மரியாதை. எலெக்ஷன்ல சில பேர் போட்டி போடுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எலெக்ஷன்ல சில பேர் போட்டி போடுவாங்க, சுயேட்சை அந்த போட்டி. டைம்ல கொடுப்பாங்க phone எதுக்குன்னா Phone எலெக்ஷன்ல போட்டி போட்டா தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி உடனே தொலைபேசி இணைப்பு இணைப்பு கொடுக்க கொடுக்கப்படும். வேட்பாளருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இது ஒரு இதுக்காக வம்புக்கு ஃபோன் இணைப்பெல்லாம் கொடுப்பாங்க. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் ஃபோன் இருக்கும். எப்படின்னா எம்எல்ஏக்களுக்கு ஃபோன் வசதி உண்டு. அது முடிஞ்சோன்னா அந்த ஃபோன் இங்கே வந்துடும். இப்படி தான் ஃபோனு. இப்படி தான் லேண்ட்லைன் வாங்குறது. Landline. 5 வருஷம் மினிமம். கேஸ் சிலிண்டர் கூட அப்படி தான் இருந்துச்சு கேஸ் சிலிண்டருக்கும் அந்த மாதிரி. ஏங்க ஸ்கூட்ருங்க, செட்டாக் ஸ்கூட்ரு, அதே புக் பண்ணி வச்சா 4 மாதம் பொறுத்து லெட்டர் வரும். அந்த லெட்டர் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. செட்டக் அலாட் ஆகிருக்குது. நீங்க எந்த ஏஜென்சில போய் வாங்கிங்க. இதை சில பேர் என்ன பண்ணுவான், இதே பொழைப்பா வச்சு புக் பண்ணுவான். லெட்டர் வந்தோடனே கொண்டு போய் ஸ்டேட் கிட்ட கொடுத்துட்டு ஒரு 5,000 வாங்கிட்டு வந்துடுவான். அப்போது நான் ரொம்ப யங் ஏஜில் 92 என்னமோ எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் வந்து ஒரு விருது வழங்கும் விழா நடத்துகிறார். அந்த விருது வழங்கும் விழாவுக்கு அந்த ஏரியாவோட பிஎஸ்என்எல், அப்போ சென்னை டெலிஃபோன்ஸ்னு இருந்துச்சு, இப்போ தானே பிஎஸ்என்எல்லாம், அப்போ சென்னை டெலிஃபோன்ஸோட ரீஜனல் மேனேஜரை கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாரு. அதுக்காக ஏங்க யாருங்க இந்த அளவு இவருக்கெல்லாம் எதுக்கு அவார்டு கம்முன்னு அவர் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா நாளைக்கு கனெக்ஷன் ஈஸியாக கிடைக்கும். சரி, எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ இதுக்கு தான் இந்த அவார்டா? நான் எதுவும் கதையை சொன்னேன், பழைய கதையை. நீ ஏன் அப்படி சம்மந்தம் இல்லாமல் இது பண்ணிக்கிற? இவ்வளோ நேரம் உங்க கூட இருக்க அந்த கதையை சொல்லு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டாக வரும். இதுதான் இந்த கணக்கு. அவர் இந்த விருதுக்கு சுபைர் அவர்கள் தகுதியானவர் அப்படின்றதுலாம் மாற்று கருத்து இல்லை. அடுத்த கோர்ட் ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடி சுபைரை தூக்கி இதில் ஆலோசகர்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி போடுறாங்களா இல்லையான்னு சுபைரை போட்டு இதுக்கு லெஜிட்டிமேசி கொடுத்துருவாங்க. இந்த இதில் ஆலோசகரை போட்டோன்னா அவருக்கு சுபைருக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க எவ்வளோ சல்லிங்கன்றது அவருக்கு தெரியாது. ஏதோ விருது கோட்டை அமைப்பு விருது கொடுத்துருக்காங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க, சிஎம்ஏ கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிங்க நாங்கள் எங்களோட ஃபேக்ட் செக்குக்கு உங்களை கன்சல்டண்ட்டாக போடுறோம் அப்படின்னா, அவர் ஃபேக்ட் செக்கிங் தானே, இது என்னோட கடமை, நான் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு வந்த உடனே கோர்ட்டுக்கு போயிட்டு வி ஹவ் அப்பாயிண்டட் முகமது சுபைர் ரெப்யூட்டட் ஃபேக்ட் செக்கர் ஆஸ் கன்சல்டன்ட். அப்படியே தெண்ட சம்பளம் வாங்க 3 லட்ச ரூபா தெண்ட சம்பளம் வாங்குற இந்த தம்பியோட அப்பாயின்மெண்ட்டையும் அப்படியே ராட்டிஃபை பண்ணுறேன். இதுக்கு தான் இது கரெக்டாக புஷ்டா இது. ஆனால் இந்த சுபேர் கிருஷ்ணகிரிக்காரு தமிழ் நல்லா தெரியாதுங்க. நானும் வந்து அவரு நார்த்து நினச்சிக்கிட்டேன். கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர், தமிழ் நன்றாக தெரியும். பேட்டி கேட்டிருக்கேன், ஃபோன் நம்பர் கேட்டிருக்கேன். பேட்டி கேளுங்க. பேட்டி கேட்கும்போது இந்த அயன் பண்ணுற தம்பி எவ்வளோ டுபாகுருன்றதை சொல்லணும். இது மட்டும் இல்லை, சுபேர் வந்து நீங்கள் அவர் மோடி லெவலில் மோதிக்கிட்டு இருக்கிறவரு, நீ நாளை இங்கே எதாவது பண்ணனா அவர் நீ ஆலோசனை போட்டால் சும்மா போயிடுவாரா? அவர் ஜெயரஞ்சனா ரைட்டு சொல்லிடுங்க. போய் பேசும்போது இந்த அயன் பண்ணுற தம்பி இவங்க போட்ட ஃபேக்ட் செக் யூனிட்டு கலைவாரங்கத்தில் உட்காந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிக்கிட்டு அமேசானில் படம் பார்த்துட்டு இருக்கிறது எல்லா மேட்டரையும் சுபேர்ட்ட சொல்லுங்க. அவருக்கு குறைந்தது தமிழ்நாடு அரசோட கன்சல்டன்ட் பதவி வேணான்றதை சொல்லுங்க. அது வேணா அவர் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். சொல்லுங்க. யோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீ எவ்வளவோ போலீஸ் கேஸ்லாம் வாங்கி நல்ல பேர் ஏர்ன் பண்ணி வச்சிருக்க, இவங்க கூட சகவாசம் வச்ச முடிஞ்ச அவார்டு வாங்கோட ஓடி போயிரு. பல பொருளாதார நிபுணர்கள் காண போயிரு. சொல்லுங்க, அந்த பழைய வரலாறு எடுத்து சொல்லுங்க அவங்ககிட்ட. ஃபேக்ட் செக் பற்றி பேசுகிறோம், சுபேர் பற்றி பேசுகிறோம். ஃபேக்ட்டு என்னன்றதை பற்றி இவங்க எந்த லட்சணத்தில் இருக்காங்கன்னு பல விஷயங்கள் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேற்று முந்தா நாள் வெட்டப்பட்ட அந்த நேசப்பிரபு நியூஸ் 7 ரிப்போர்ட்ரு, அவருக்காக நேற்று ஃபுல்லாகவே இது பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லாருமே போராட்டம் நடத்துனாங்க. அண்ணாமலைக்கு எதிராக நடத்தினவங்களாம் லாஸ்ட்டில் வேறு வழி இல்லாமல் அப்பப்போ லைட்டாக அண்ணாமலையை 90% திட்டிட்டு 10% போகிற போக்கில் இந்த பையன் பிரச்சனையும் பேசுனாங்க. இது ஒரு பார்ட்டு. இப்போ வந்து ஐடி விங்கு வந்து ஒரு வேலையில் இறங்கியிருக்காங்க. ஐடி விங் லகுடபாண்டிகளை கூப்பிட்டு, இவர் யார் தெரியுமா, ஒரு கடைக்கு இவ்வளோ 1000, ஒரு பிராத்தல் இதில் இவ்வளோ, இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர். அதுக்காக வெட்டலாமா? அந்த கேள்வி கீழே கேட்குறாங்க கமெண்ட்ஸில். வெட்டலாமா? அதுக்காக வெட்டலாமா?
அந்த பையன் நல்லவன்ட்டு நானும் சொல்லலை, ஓகேவா? அந்த பையன் நல்லவன் இல்லை, நல்லவன்ட்டு நானும் சொல்லலை. அந்த பையன் தப்பான பையன், பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் தப்பு வேலையை செஞ்சுட்டு இருக்கானா அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் உங்கள் வேலை. ஆமாம் இல்லையா? அவனை எக்ஸ்போஸ் பண்ணி, இந்த பையன் வந்து இந்த மாதிரி மிரட்டி காசு கேட்குறான், உன்னை பற்றி தப்பாக நியூஸ் போட்டுருவேன் அப்படின்னு காசு கேட்குறான் அப்படின்னு அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறது நல்ல விஷயம். ஏங்க நம்ம பண்ணலையா? இந்த இது இந்த பார், இது ஒரு பாரில் நடந்துச்சு. அது ஆமாம், இங்கே பிக் புல் அந்த பிக் புல் பாரில் போய் என்ன நடந்து நம்ம ஒருத்தர் தான் எக்ஸ்போஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? பத்திரிகையாளர்களுக்கு சிக்கல்னாலும் நம்ம தான் முன்னாடி நிற்கணும். அவங்க பண்ண தப்பை நம்ம தான் எக்ஸ்போஸ். யாரும் வாய் திறக்கல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம், எல்லா பத்திரிகையாளருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனால் யார் வாய் திறக்கல. இன்னொன்று, மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இது பிரைம் டைம்ல போட்டுக்கிட்டு வர இருந்தாங்க ரிப்பீட்டடா. கன்றாவி வசனம் இன்னொன்னுமோ போட்டிருந்தாங்க, எக்கமே படாம வசனம் போட்டு பக்காடி அக்காக்கள் அப்படிலாம். அது வந்து நம்ம அது மாதிரி எக்ஸ்போஸ் பண்றதுன்றது வேற. இப்போ அந்த பையனை எடுத்துக்கிட்டோம், அவன் பேர் என்ன? நேசப்பிரபு. அந்த பையன் இந்த சுதர்சன், சுதர்சன் அந்த பையனே எடுத்துக்கோ. அந்த சுதர்சன் தப்பு பண்ணா அந்த பண்ண தப்பு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், ஓகேவா? அந்த பையன் வந்து பத்திரிகையாளர் போர்வையில் இந்த தவறை செய்திருக்கான எக்ஸ்போஸ் பண்ணோம். இது பண்ணுமா சுதர்சனை வெட்டலாமா? சரி, அந்த பத்திரிகையாளன் பணம் வாங்குகிறான் என்று சொல்லும் இந்த லகுட பாண்டிகள் பணம் வாங்கி கொண்டு இந்த செய்தியை இந்த மாதிரி அவதூறு பரப்புகிறார்கள். திமுக எல்லாம் யோக்கியமாடா? அதான் கேட்குறேன், யோக்கியமாடா? நீங்க யோக்கியமாடா? மாடியில இருந்து விட்டறிகிற 200 ரூபாய்க்காக 2 தெரு ஓடுறீங்க நீங்க. ஐயோ பறந்துச்சு பறந்து வர போகுமா? அது பறந்து வர போகுமா? தூக்கி. ஆமா, ஏங்க இவங்கெல்லாம் பத்தி தெரியாதா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இப்படி தூக்கி போடுவாங்க, அவங்க கீழே தர்மபிரபுவேன்னு தூக்கின்னு ஓடுவாங்க அவங்க. அந்த மாதிரி டிக்கெட்டுங்க. அதான் அவங்கள சொல்லியிருக்கேன், இவர்களது சிந்தனை எல்லாமே கால்களுக்கு நடுவிலேயே இருக்கும்ன்றதை உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அவங்க வேற எப்படி எழுதுவாங்க? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த தம்பியை ஜஸ்டிஃபை பண்ணல. வெட்டுறதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க? நம்ம பேசுறது வந்து காவல்துறை எந்த அளவுக்கு மெத்தனமா. நான் சொன்னேன் நேத்து, ரியாக்ஷன் டைம் ரியாக்ஷனே இல்ல, ப்ரொஃபஷனலிசம் போச்சு. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரஸ் கால் வந்தா ஜிடில என்ட்ரி போடணும். முத்தலே ஜிடி என்ன தெரியுமா? ஜெனரல் டைரி நோட் பண்ணிருப்பாங்க. ஸ்டேஷன்ல பொது நாட்குறிப்பு, ஸ்டேஷன்ல எது நடந்தாலும் என்ட்ரி போடணும். எதுவுமே நடக்கலைன்னா 9 மணி ஒன்றும் இன்ட்டுக்கு போயிடும், ஐஎஸ்க்கு போயிடும், யார் வெட்டுற யார் முயற்சி பண்ணுறாங்க என்ன இது எல்லா இதுவும் போகும், அலர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொஃபஷனலிசம் போயிடுச்சுட்டு தான் நம்ம அட்டாக் பண்ணோம். என்ன அப்போ பேசிகிட்டே இருக்கிறோம், அப்போவே வெட்டுறாங்கன்னா நீங்களா என்ன போலீஸ்ன்னு நம்ம அட்டாக் பண்ணோம். அதுக்காக நம்ம எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இந்த வயலன்ஸை இவனுக்கு புத்தியை பார்த்தீங்களா? வாங்கிட்டுப்பா, காசு வாங்கியிருக்கான், நான் மறுக்கல, வெட்டுவீங்களாடா? இதை பேசுறதுக்கு தெரியல. நான் ஏன் இவங்களெல்லாம் மன வளர்ச்சி குன்றி குரங்குகள்னு சொல்கிறேன்றது தெரியுதா முத்தலீஃப்? இப்போ இது பாருங்கள், இது எவ்வளோ ஒரு குரூரமான விஷயம். இப்போ கை போச்சுப்பா அவங்க அந்த துட்டு வாங்கினா. துட்டு வாங்கினது உண்மையாக இருக்கட்டும், 2 வருஷம் ரெக்கவர் ஆகும், உண்மையாக இருக்கட்டும்ப்பா. அவன் துட்டு கேட்டது உண்மையானு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம், அதை விசாரிக்கணும். உண்மைன்னு வச்சுக்குவோம். எவங்க துட்டு வாங்கல? நான் லிஸ்ட் எடுக்கவா? எங்க ஃபால போய். சரி, இதை எழுதுற ஐடிவிங்க அண்ணா நகர் கார்த்தி போடுற பிச்சை காசுல வாங்கலாங்க வாழ்றானுங்க அவனுங்க. சின்னமலை ஐடிவிங்க யார் காசு கொடுக்குறது? யார் காசு கொடுக்குறது? அண்ணா நகர் கார்த்தி. 1 மாசம் அண்ணா நகர் கார்த்தி காசை நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் பில்லு கட்டாம 10 நாள் இன்டர்நெட் எல்லாம் வேலை செஞ்சாங்க தெரியுமா? ட்விட்டர்ல இதாங்க லட்சணம். எப்படி ட்வீட் பண்ணாங்க? 10 நாளைக்கு வேலை செய்யல, போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. 10 நாள் கிட்டியா? நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. நமது நண்பர் இராக்கண்ணன் தான் அங்கே முதலில் வேலைக்கு சேர்ந்தது. இது யூடியூப்ல போனாரு. யார்ட்ட? உதயநிதிட்ட. அந்த டீம் தான் அது. இல்லை, உதயநிதிட்ட பர்சனலாக செந்திலுக்கு முன்னாடி அவர் போனார். செந்திலுக்கு முன்னாடி போகலான்ட்டு போனார். அவருக்குன்னு நீங்கள் இந்த உதயநிதியின் புகழ்பாடும் ஐடி விங்கை கட்டமைக்க வேண்டும்னு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் தான் பார்த்தாரு, முடியல. இந்த குரங்கு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேனு அவர் கிளம்புறாரு. அதிஷா போனான். அதிஷா நல்ல ரைட்டர், அவன் போனான். அவன் சீக்கிரமாக அவனை எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ மனிதர்களாக இருந்தவர்கள்லாம் இந்த வேலை நமக்கு செட் ஆகாதுன்னு போயிட்டாங்க. இந்த குரங்கு கூட்டம் இருக்கே, அதுவும் மனவளர்ச்சி குன்றிய குரங்கு கூட்டம் இருக்கே, சரியான ஆபீஸ் நமக்கு சிக்கிடுச்சின்னு சொல்லிட்டு 4 கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு இது மாதிரி இதை போடுறது, அதை போடுறது, இந்த வீடியோ போடுறது, போட்டுட்டு இதெல்லாம் உதயநிதிக்கு அனுப்புறது. அவருக்கு டைம் இருக்கா? தெரியும், பாப்பாரு. பார்க்குறாரோ இல்லையோ, இவங்க அனுப்பிச்சு வச்சு அண்ணே பிச்சு காலி பண்ணிட்டேன், செதுக்கிட்டேன். ஏன்னா உதயநிதிக்கு அறிவு அவ்வளோதானே. உதயநிதிக்கு அறிவு அதிகம் இருந்துச்சுன்னா செந்தில் வேலையெல்லாம் மேடையில் தோற சொல்லு. அன்னைக்கு நல்ல சப்ஜெக்ட் பேசுறாரு யாரு? தயாநிதி.
கலைஞரை பற்றி செம்மொழியில் எப்படி பர்மிஷன் வாங்கினாங்கன்றது ரொம்ப நுணுக்கமான விஷயத்த பேசுகிறாரு. தமிழ்னவனே எல்லாம் எதிர்த்தாங்க. நான் உடனே போனேன், தாத்தா இந்த மாதிரி எதிர்க்கிறாங்க தாத்தா அமைச்சரவையிலன்னா, நான் சொல்கிறத போய் சொல்லு அப்படின்னாரு. உடனே தாத்தா சொன்னார், நான் வந்து சொல்ல வந்தேன். தாத்தா என்ன சொன்னார்னா, வேல்விச் ஸ்லிப்பு டைம் ஆயிடுச்சின்னு கொன்றுவேன். ஏன்னா அவன் ஒரு தயாநிதி மாறனுக்கு தெரியும் இவன் யார். கொன்றுவேன் அப்படின்ட்டு இங்கே பார்த்தாரு, ஒரு சிரிப்பு சிரிச்சார். அவர் பேசின இது ஸ்டக் ஆகிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் சொன்னார், எல்லா மொழிகளும் செம்மொழி அந்தஸ்து தான் தகுதியானவை, ஏன்னா எல்லாம் திராவிடம் இது அப்படின்னு போய் சொல்லு. ஜெய்பால் ரெட்டிலாம் எதிர்க்கிறாரா பாருங்க. சொன்னவனை எல்லாம் சூப்பர்ண்ணா அப்படி வாங்கினார் தாத்தா செம்மொழி அந்தஸ்தை. சென்னையில் உட்காந்து அங்கே இது பண்ணாரு. இதை பேசும்போது நீ சீட்டு கொடுக்குற. பல என்னுடைய கான்டாக்ட்ஸ் மூலமாக இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய குரங்குகளை வச்சு ஒரு ஆபீஸ் நடத்துறது உதயநிதிக்கு நல்லது இல்லைன்றத அவர் சொன்னீங்க. காதுலையும் போட்டாச்சு. கெட்ட பேர் எப்படிங்க ஆபாசமாக சமூக வலைத்தளங்களில் எழுதுறத வந்து படித்தவர்களும் பண்பாளர்களும் ரசிக்க மாட்டார்கள். அவரே அப்படி தானேங்க பேசினார். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியும் அது நடக்காமல் இதை என்கரேஜ் பண்ணுறாருன்னா உதயநிதி யாருன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நான் சிம்பிளாக கேட்குறேன் முத்தலீஃப், உதயநிதி நினச்சா ஒரு நிமிஷத்தில் இதை நிப்பாட்ட முடியுமா முடியாதா? நிப்பாட்டலாம், நல்ல ஆட்கள் கொண்டு வந்து போடலாம். அறிவார்ந்த ஐடிவின்றாங்கல்ல, கான்டென்ட்டை வந்து வேற மாதிரி போடலாம்னு வச்சிங்களேன். கொள்கை ரீதியாக நீங்கள் விமர்சிக்கலாம். திமுகவை நீங்கள் எடுத்து விமர்சனம் செஞ்சால் அதிமுக ஆட்சியில் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொன்னா அறிவார்ந்த ஐடிவிங்க கொண்டு வராங்க. அந்த கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்க்கலாம், கவுண்டர் பண்ணலாம், இல்லை காயின் பண்ணலாம். அந்த விஷயத்த வந்து அசிங்கமாக திட்டுறது, பெண்களை பற்றி கேவலப்படுத்துறது, குடும்பத்தை பற்றியே இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்டர்டெயின் பண்ணுறாரு. மெரினா பார்ட்டி கூட எல்லாம் சேர்ந்து இருந்தா எப்படிங்க? என்டர்டெயின் பண்ணுறாரு. இந்த மனவளர்ச்சி குன்றிய குரங்குகள்னு சொன்னால இந்த குரங்குகள்லாம் போய் இவருக்கு புத்தகம் பரிசு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. பார்த்துருக்கியா? உதயநிதிக்கு அறிவு இருந்தால் இவங்க கிட்ட சேர்ப்பாங்களா? நீங்கள் சேர்ப்பீங்களாங்க? இப்படி எழுதுறவன கிட்ட சேர்ப்பீங்களா நீங்கள்? சிக்கல் தாங்க இதெல்லாம். பிடிஆர் சேர்ப்பாரா? சேர்க்க மாட்டாரு. இந்த குரங்குகளை பிடிஆர் கிட்ட பார்வை பாப்பாரு அவர். யாரா நீ போடா கிளம்பலான்னு. ஆனால் இவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இவரை சொல்றீங்களா? இவங்க அப்பா ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாரு? இவங்க அப்பா ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணாரு? எல்லா லகட பாணியிலும் கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா, அப்பதான் பரவச்சது. திமுக உடையது. அப்புறம் யூடியூப் நடத்துறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு போட்டோ எடுத்தாரு. இவங்க ஆதரவு யூடியூப்லாம். அப்பெல்லாம் இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் வெளியில வராது, இதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு. இப்போ ஒவ்வொன்றா வெளியில வருது. யார் ஆக்டிவாக என்கரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இதை நல்லா கொஞ்சம் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் மேக்ரோ ஆங்கிளில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு வக்ர புத்தி இருக்குது, பர்வர்ஷன் இருக்குது. அந்த காலத்துலேயே மேடையில் அப்படி தானே பேசுவாங்க. அது இப்போ ஐடி. அதனால இவங்களுக்கு அது தப்பா தெரியல. பெண்களை இழிவுபடுத்துறதுக்குள்ள நம்ம மேடையில் சாதாரண நம்ம மூன்றாம் பாலினத்தவரை இன்னைக்கு முன்னாடி யூஸ் பண்ண பேரை யூஸ் பண்ணுறோம். யாரும் கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். கொண்டு வந்த ஒரு கலைஞர் தான். கலைஞர் தான் அற்புதமா சொன்னப்பா. கலைஞர் நங்கை கைம்பெண் மாற்றுத்திறனாளி. அவரு கல்ச்சர் ஆயிட்டாரு. அவரு கல்ச்சர் ஆயிட்டாரு. உடல் ஊனமுற்றவர் சொன்னா அவங்களுக்கு கஷ்டமாக சொல்லு மாற்றுத்திறனாளி. அவரு கல்ச்சர் ஆயிட்டாரு. இவங்க புத்தி மாறவே இல்லை. அதனால இது இப்படித்தான் இருக்கும் சின்னவரோட எதிர்காலம். இவங்க மாறாதனால தான் மேடைக்கு பேச ஆள் இல்லாம வாடகைக்கு இடதுசாரி கட்சியில இருந்தும் திகால இருந்து ஆளை கூட்டம் வச்சு பேசி இவனுங்கெல்லாம் வந்து இந்த இப்போ எல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல இந்த செகண்ட் கிளாஸ் ட்ரெயின்ல போயிருக்கியா? ட்ரெயினில் டாய்லெட் உள்ள கதவுல எழுதிருப்பாங்க பார்த்தியா? போதும் 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 அது மாதிரி டிக்கெட்டுக்கு பாருங்க. அனானிமிட்டி கொடுக்கு. பாத்ரூம் சோற்றில் எழுதுபவர்கள் அப்படின்னு போது அனானிமிட்டி கொடுக்குது இல்லை உனக்கு. உன்னை பற்றி தெரியாதா? நீ இவனை வச்சிருந்த அதே தான். இல்லை அது நீங்கள் கோவத்தில் எழுதுனா கூட நம்ம மன்னிக்கலாம். துட்டு வாங்கிட்டு ஈன போட போலகிறிய இதுன்னா இது இல்லை. இதை எழுதுறதுக்கு பணம் வாங்குறாங்க. இதை எழுதுறதுக்கு பணம் வாங்கிக்கிட்டு தான் இவங்க இப்படி எழுதுவாங்க. இதே மாதிரி வேற கட்சிக்காரர் எழுதுனா அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வேலை பார்ப்பாங்க. அதுவும் இவங்க ஆட்சியில் தான் நடக்குது. மீன் போடுறவனை அரெஸ்ட் பண்ணுறது. அது எப்படின்னா, டேய் ஈனமாக எழுதுற நாங்கிறேன்ல, நீ யாரா, நீ எப்பறம் எழுதலாம், அதுதான் நாங்கிறேன்ல அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணுறது. விடுங்க. அவர் உதயநிதியோட ஃபியூச்சர் என்னன்னு தெரியுது. இவங்களெல்லாம் கூட வச்சுருந்தாங்கன்னா கூட்டு போயிடுவாங்க. எங்கே கூட்டு போகணுமோ கூட்டு போயிடுவாங்க. விடுங்க போட்டோம் என்ன வாட்ச் பண்ணிட்டு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது கூட்டு போயிடுவாங்கன்றீங்கல்ல, கிட்டத்தட்ட பள்ளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இடி விவகாரங்கள் வெடித்து கிளம்ப தொடங்கி இருக்கிறது. இந்த அங்கித் திவாரி இன்வெஸ்டிகேஷனை இடி ஸ்டே பண்ணாங்கல்ல, 2 வீக்ஸ் ஸ்டே பண்ணாங்க. அதில் ஆர்டரில் என்ன இருக்குன்றதை பார்த்துடுறேன். நோட்டீஸ் ஆர்டர்டுன்னு சொல்லிட்டு
ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இல்லை அதில் முதல்ல இருந்து வந்துருங்க, புரியாது வாசகர்களுக்கும் புரியாது. அங்கீத் திவாரி கேஸ் அங்கே போனது அந்த மாதிரி. அங்கித் திவாரி வழக்கு நினைவு இருக்கா? அங்கித் திவாரி என்ற அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை கைது செய்து நம்ம விரிவா பேசியிருக்கோமே. 20 லட்சம் கொடுத்தாரு, ஏற்கனவே ஒரு 20 லட்சம். அதுல வந்து இவ்வளவு பணத்தை எப்படி வைத்திருப்பீர்கள், உங்களுக்கு ஹவாலா ஆபரேட்டர் யாராவது தெரியுமா இப்படிலாம் கேட்டாருன்னு போட்டாங்களா? பெரிய சிக்கல்ல மாட்ட போறாங்க. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையா? அரசே. ஏன்னாங்க ஒருத்த லஞ்சம் அவனை பிடிக்கூடாதா? அதுல என்ன சிக்கல்? இல்லை மத்திய அரசு அதிகாரி பிடிக்கூடாதா? இல்லை பிடிக்கலாம், ரெண்டுமே கரெக்டு. அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இது பண்ணும்போது இந்த பாருங்க, நீங்கள் உங்கள் சண்டையில் தப்பு பண்ணவனை தப்பிக்க விட்டுறாதீங்க, அதுக்கு ஒரு வழி பண்ணுங்கலாம் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே. நேற்று தான் நான் சொன்னேன், இன்னொரு மத்திய அரசு அதிகாரி மேலே லஞ்சம் வாங்குறான்னு கேட்டப்போ யோ போயா அப்படின்னாங்க. சரி ஓகே, நீங்கள் சொல்கிறபடியே அந்த மருத்துவர், அவர் பேர் என்ன, மோகன் பாபுவா, கம்ப்ளைண்ட் கொடு, சுரேஷ் பாபு. அந்த சுரேஷ் பாபு வந்து என்னிடம் லஞ்சம் கேட்டேன், உடனடியாக அருகாமையில் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்று புகார் அளித்தேன். உடனடியாக அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நடவடிக்கை எடுத்தார். அவர் அப்படி உண்மையிலேயே உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்றாரா, அன்று உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு செல்லும் முன்பு கணினியில் தட்டச்சு செய்யப்பட்ட புகாரை எடுத்துக்கொண்டு சென்றாரா அப்படின்றதெல்லாம் அதில் இருக்கு. இப்போ ஈடியோட பிரேயரங்க என்னன்னு போகணும், ஈடியோட பெட்டிஷனை பார்க்கணும். நீங்கள் 400 பக்கத்துக்கு போட்டிருக்காங்க. அப்பா, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கு அதில் தானே. இதில் இந்த அங்கித் திவாரி கேஸை சிபிஐக்கு மாற்றணுன்றதான் கேஸு. அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் அப்லோடு பண்ணுறதே இல்லை. அங்கித் திவாரிக்கு அதுக்கும் என்னையா சம்பந்தம்? சண்டையில் சொன்னாங்க. அதுதான் அது, இதெல்லாம் அஃபிடேவிட்டில் இருக்குது என்ன. அப்புறம் எஃப்ஐஆர்ஸ் அப்லோடு பண்ணுறதில்ல. அப்புறம் மணி லாண்ட்ரிங்க்குன்னு சட்டவிரோத பணப்பரிவர்த்தனைக்கென்று ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் காமனாக ஒரு நோடல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆக்டில் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு நோடல் ஆஃபீஸர். இந்த நோடல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுங்கன்ட்டு நாங்கள் லெட்டர் எழுதணும். அதை இது வரைக்கும் இவர்கள் செய்யலை. அங்கித் திவாரி கேஸில் 4700 கோடி மணல் விசாரணையில் மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை. அங்கித் திவாரி கேஸில் 4700 கோடி மணல். அங்கித் திவாரி கேஸ் தனி. ஆனால் அதில் அங்கித் திவாரி கேஸை சிபிஐக்கு மாற்றுன்ற பெட்டிஷனில் மணலெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்றேன். அவங்களோட ஐடியாவை புரிஞ்சுக்குங்க. மிலாட் இவங்க சாதாரண ஆளுங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அமலாக்கத்துறைக்கு பாதுகாப்பில்லை, அமலாக்கத்துறையால் விசாரணை நடத்த முடியவில்லைன்னு எல்லா கேஸையும் கொண்டு போயிட்டாங்க. ஓ, அப்படி கொண்டு வராங்க. சிபிஐ கொண்டு போயிடுறாங்க. இல்லை சுப்ரீம் கோர்ட். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த அஃபிடேவிட்டில் இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் மதுரை ஆஃபீஸில் சட்டவிரோத சோதனை, இடி ஆஃபீஸில். அப்புறம் அங்கித் திவாரி மீது நடத்தப்படுவது உள்நோக்கத்துடன் நடத்தக்கூடிய விசாரணை போட்டுட்டாங்க, ரைட்டிங்கில் போட்டாங்க விசாரணை. அண்ட் அங்கித் திவாரி வந்து ஜூனியர் குரூப் பி ஆஃபீஸர், அவருக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, அவரால் இந்த மாதிரி வழக்கெல்லாம் கையாள முடியாது. ஆனால் அவரை வந்து நீங்கள் பிடிச்சிருக்காங்க. அங்கித் திவாரியை பிடிச்சதே திமுக அமைச்சர்கள் மேலே என்னென்ன கேஸ் எல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம சொன்னதெல்லாம் யாரோ கேட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. சரி விடுங்க. இப்போ ஆயிடுச்சு. அண்ட் இப்போது இவங்க என்ன தான் வந்து ஒரு ஸ்டேட் சைடு ஆர்கியூ பண்ணாலும் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்டேட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் இருக்கும் அங்கித் திவாரி வழக்கின் விசாரணை, புலன் விசாரணை இடிக்கு மாற்றப்பட்டால், சாரி சிபிஐக்கு மாற்றப்பட்டால் அவங்கள்ட்ட போயிடும். சார், இப்போ தமிழகத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும்ல, கரெக்டாக பண்ண முடியாதுல்ல. சிபிஐ உத்தரவு போட்ட பிறகு தமிழ்நாடு கவர்மெண்டோட அப்ரூவல் எதற்கு? உச்சநீதிமன்றம் தானே மெயின். இப்போ இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் அனுபவம் இல்லாத குழந்தைகளிடம் கொடுத்தால் என்ன ஆகும் என்பதற்கு அங்கித் திவாரி ஆப்ரேஷன் ஒரு சிறந்த உதாரணம். இடி மணி லாண்டரிங் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அங்கித் திவாரி மேட்டரில். என்ன கேட்குறாங்க? இடி கஸ்டடி வேணும்னு கேட்குறாங்க. ரைட்டா? திண்டுக்கல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்களா? அவருக்கு கஸ்டடி கொடுக்கக்கூடாதுன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் எதிர்க்க வேண்டும்? ஆமாம், அது முறையான வழக்கு. அது பிஎம்எல் ஆக்ட். நீங்கள் ஒரு ஏஜென்சி, அவங்க ஒரு ஏஜென்சி பாஸ், விசாரிக்க தானே கூப்பிட்றாங்க. இல்லை அங்கித் திவாரி கூப்பிட்டு போய் நடு ரோட்டில் கல்லால் அடிக்க போகிறோம் பெட்டிஷன் போட்டாங்க. இல்லை எங்கள் தீகாருக்கு கடத்திட்டு போகிறாங்க, அவரை விசாரிக்கணும்னு பெட்டிஷன் போட்டாங்க. கரெக்டா?
டிவிஎஸ்சி எதுக்கு அப்ஜெக்ட் பண்ண சொல்லுங்க முத்தலிஃப் நீங்க எனக்கு. அவங்க என்னென்ன இவர்கிட்ட கேட்டாங்க, என்னென்ன இது பண்ணாங்க, என்னென்ன ஆவணங்கள் எடுத்திருக்காங்க, இல்லை வேறு விசாரணைன்ற பேரில் வேறு என்னென்ன வகையில் அங்கீத் திவாரியை இது பண்ணாங்கன்றது இவங்க அங்கீத் திவாரி அங்கே சொல்ல வாய்ப்பு இருக்குனால பயப்படுறாங்க. சரி, ரைட்டு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டே பண்ணிடுச்சு. திங்கக்கிழமை அங்கீத் திவாரி பெயில் வந்துடுவார் அப்படின்றீங்க? ஏன்? சரி, திரும்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது நீங்கள் விசாரிக்கலாம் டிவிஎஸ்சி அப்படின்னா திரும்ப அரெஸ்ட் பண்ண வேண்டாம் இருக்கும்ல. ஒன்ஸ் பெயில்னா பெயில் தான். இப்போ நான் தான் அங்கீத் திவாரி, நான் கோர்ட்டுக்கு போகிறேன். என்ன எதுக்கு ஜெயிலில் வச்சுருக்கீங்க? விசாரிக்க. அதான் விசாரணை ஸ்டே ஆயிடுச்சுல சார். 2 வாரத்துக்கு தான் அந்த ஸ்டே. 2 வாரம் ஸ்டே எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஸ்டேவை. நான் ஜெயிலில் இருக்கணுமா? இல்லை கேஸே மறுபடியும் விசாரணை வராமல் போகலாம். வராம லிஸ்ட்டே ஆகலப்பா, ஃபஸ்ட்டே ஆகலை, நான் ஜெயிலில் இருக்கணுமா? லைஃப் அண்ட் லிபர்ட்டி கெட்ஸ் ப்ரையாரிட்டி ஓவர் எவ்ரி திங். மறந்துடாதீங்க. ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன், பெயில் இஸ் த ரூல். பெயில் தான் ரூலு, ஜெயில் தான் விதிவிலக்கு. இப்போ என்ன கைது பண்ணது இன்வெஸ்டிகேஷனுக்காக. இப்போ கரெக்டாக ஒரு எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி கைது பண்ணீங்க. எஃப்ஐஆர் ஸ்டேடு, நான் எதுக்கு ஜெயிலில் இருக்கணும்? வந்துடுவார் இடி அதிகாரிகள் அங்கீத் தோல் கை போட்டு, வா பஸ், என்ன பஸ் ரொம்ப கஷ்டப்பட்டியா, வா போகலாம் பஸ்ன்னு கூட்டு போய் டெல்லியில் போய் எல்லாத்தையும் கேட்டுக்க போகிறாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் வந்து போய் திண்டுக்கல் கோர்ட்டில் இவருக்கு கஸ்டடி கூடாது மக்கள் வாங்கினீங்க? அப்போது உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சா? ஆமாம். அப்போ நீ ஒரு ஏஜென்சி, அவங்க ஒரு ஏஜென்சி. அந்த ஏஜென்சி நாங்கள் விசாரிக்கணுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்கிறாங்க. எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள்? அப்போ உங்கள் வழக்கு போய் வழக்கா? பயம் மறைக்கிறீங்களா? அப்போ இந்த சுரேஷ் பாபு நான் மகனின் ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைத்து அவர் துண்டெல்லாம் நிற்கிறார். அவருக்கு என்னைக்கு இருந்தாலும் இருக்குது. அவருக்கு முதல் 20 லட்சம் வேறு. ஆமாம், எல்லாமே வரும் முத்தலீஃப். அந்த சுரேஷ் பாபு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் நிலுவையில் இருந்த வழக்கு, அந்த வழக்கு திடீரென்று துறை ரீதியான நடவடிக்கைக்கு மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு இவர் வந்து புகார் அளிப்பது, இது எப்படி கோயின்சிடன்ஸாக இருக்க முடியும்? இன்னொன்று பிஎம்எல் ஆக்ட் அங்கீத் திவாரினா அதில் ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்துடுவார். ஏன்னா இவருடைய பணம் தானே. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஈடியோட ஸ்டைலே அப்படி தான் போல இருக்கு. துட்டு வாங்குறவனை பிடிக்கிறதோட துட்டு கொடுத்தவனை தான் முதல்ல போய் சோதனை பண்ணுறாங்க. பார்த்துருப்பீங்க. பீட்டர் லைக்காலே நடந்துச்சு முத்தலீஃப். இது உங்களுக்கு லைக்கா வந்து என்கிட்டேருந்து கல்லல் சரவணன் என்ன ஏமாத்திட்டாங்க, லைக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இடி உள்ள போனப்போ லைக்கா ஆபீஸ்க்கு தான் போய் ஜிகேஎம் குமரன் தான் முதல்ல பிடிச்சாங்க. அவங்க எப்படின்னா விஷயம், பணம் இவங்க கொடுத்துருக்காங்க, இன்னும் எவ்வளோ இருக்குன்னு போய் செக் பண்ணிருப்பாங்க. அப்போ போவாங்கல்ல சுரேஷ் பாபுட்ட. சுரேஷ் பாட்டியும் போவாங்க. சுரேஷ் பாபுட்ட இந்த பாருப்பா, பிஎம்எல்ஏல ஜெயிலுக்கு போனவங்களாம் எத்தனை வருஷமா இருக்கான்றது உனக்கு தெரியும். போறியா? ஓ ஹாஸ்பிட்டல்லாம் மூடிடுவாங்க, அட்டாச் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில். ஆமாம், அட்டாச் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு சொன்னோன்னே, சார் கூட்டின்னு போயிட்டு செந்தில் வேலன் தான் சார் இந்த மாதிரி ஐஜி வருஷம். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்ன வேணும்? டே ஒன்லேருந்து நான் சொல்கிறேன் சார். தட்டச்சு செய்யப்பட்ட இது கூட எங்கே தட்டச்சு செஞ்சாலும் சொல்கிறேன் சார். தட்டச்சு செஞ்சது எங்கள் சீஃப் ஆஃபீஸில் தான் சார் வச்சு தட்டச்சு செஞ்சாங்க. அவங்களே தான் சார் டைப் பண்ணி கொண்டு வந்து கையெழுத்து போட்டுன்னு சொன்னாங்க சார். பின்னாடி டேவிட்சன் ஒருத்தர் இருந்தார், அவர் ரூமுக்கு தான் சார் கூட்டின்னு போனாங்க. இருக்கும்பா அப்படி அங்கே டிவிஎஸ்சிக்கு ஒரு குத்து, இங்கே ஈடிக்கு ஒரு குத்து, ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து. அந்த 20 லட்ச ரூபா எங்கேருந்து வந்துச்சுன்றதுக்கும் ஐடி தானா வந்துடும் முத்தலீஃப். முதல் 20 லட்சம் முதல் 20 லட்சம் தான் ஐடி வரும். ஏன்னா அந்த முதல் 20 லட்சம் காமிச்சிட மாட்டாரு. எக்ஸாக்ட்லி. ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். அதில் முதல்ல கொடுத்த 20 லட்சம் என்ன, நான் இது போல அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவியா? அப்போ பண்ணல, அதுக்கும் ஒரு வரி விலக்கு. அப்போ பண்ணல. அப்போ பண்ணலன்னா அந்த 20 லட்ச ரூபாயை நீ கணக்கில் காட்டாமல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்க. ஆமாம், மறைச்சிருக்க. இப்போ ரீஅசஸ்மெண்ட் போட்டு அது தனி வந்து மாட்டினா பாருங்களேன் இவங்க கிட்ட ஒருத்தன் தொக்கா. சுரேஷ் பாபு தெரியாமல் போச்சு, மாட்டினா போச்சு. அடுத்து மணல் விசாரணையை தீவிரப்படுத்த போகிறார்களா? சிபிஐக்கு மாற்ற வேண்டும். யார் சொல்றா என்று ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சைலண்டா இன்னும் விசாரணைக்கு வரல. எந்த மணல் விசாரணை? அந்த இடி 4 எஃப்ஐஆர் எடுத்தாங்கல்ல. அதான் அவர் லெட்டர் எழுதி கேட்குறாரு, சாண்ட் ஸ்மக்லிங் சம்மந்தமாக எத்தனை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் மிஸ்டர் ஜிவாலுக்கு லெட்டர் எழுதி இடி டேரக்டர் கேட்டதுக்கு அவங்க இன்னும் பதில் தரல. அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்து. எஃப்ஐஆர் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பஞ்சாயத்து. ஓகேவா? அந்த எஃப்ஐஆரை பூரா சிபிஐக்கு மாற்றுன்னு பேர். சரி, இதில் மாநில அரசு சிபிஐ விசாரணையை வர விடாமல் பண்ண முடியுமா? போய் அங்கே போய் கேட்பீங்க. இந்த நேற்று கேட்டாங்களே, நேற்று இந்த ஒரு துஷார் மேத்தா அவர்களுக்கும் தமிழகத்தின் சார்பாக வாதிட்ட அங்கே ஒரு திவாரி, அவர் ஒரு திவாரி, அமித் ஆனந்த் திவாரி.
வைங்க அவர் என் ஃப்ரெண்டுங்க. அவர் தாங்க ஜாஃபர் சேட்டுக்காக எனக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணது. அப்போ திமுக காரங்களாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆமாம். அதாவது போனோடனே கம்மி ஃபீஸ் வாங்கிட்டு எனக்காக ஃபைல் பண்ணாங்க. ஒரு பெரிய ஃபீஸ் வாங்குற வக்கீல். நான் போனேன் சார், காசு இல்லை சார், தான் சார் கூட ஏதோ கொடுத்துருப்போம் அப்படின்னு. வேணாம், அதனால திட்டாதீங்க, நல்ல மனுஷன். நான் ஒன்றும் சொல்லி அங்கே ஒரு திவாரின்னு அமித் ஆனந்த் திவாரி, ஓகேங்களா. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் துஷார் மேத்தா பயன்படுத்திய வார்த்தை தமிழ்நாடு அரசு செய்த ஊழல், அரசு செய்த ஊழல். அப்போ ஒரு ஜட்ஜஸ் பேசும்போது யாரு கல்பிரிட்டு யாரு அக்யூஸ்ட் அப்படின்ட்டு ஏதோ இதுல தனிநபர் அல்ல, அரசு செய்த ஊழல், அரசே மணல் கடத்தலில் ஈடுபட்டு இருக்கிறதுன்னு திருப்பி திருப்பி வாதிட்டார். இப்போ வரும் இது. ஒருவேளை சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போச்சுன்னா மொத்தமாக தூக்குவாங்க. லிங்க்லாம் நீங்க அரசு செய்த ஊழல்னா அப்போ வந்து அது கீழே பொதுப்பணித்துறை வருது, பொதுப்பணித்துறை செய்த ஊழல், அமைச்சர் வராரு, ஆமா எல்லாமே வரும். அப்போ அவங்களும் வந்து தூப்பாங்களா? ஆமா, யார் யார் ரெஸ்பான்சிபிள்? முதல்ல 4-5 அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து துரைமுருகன் அவர் வீட்டுக்கு வருவாங்க. சாமி எப்படியாவது அந்த பொதுப்பணி திலகத்தை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டுங்க. ப்ரொமோஷன் பேர் நல்லா இருக்குது பஸ். தீர்க்க தரிசனமான பேர் பொதுப்பணி. அவர் இன்னொன்று கூடுதலாக சொல்லிடுறேன். அவர் இஇலேருந்து ப்ரொமோஷன் ஆகியிருக்காரு. இந்த மாதிரி இஇலேருந்து ப்ரொமோஷன் ஆனால் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியராக தான் நீங்கள் சில ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும். அதுலேயே ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர்ன்ற போஸ்ட் சீனியர் மோஸ்ட் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர்ஸ்க்கு கொடுக்குறது. இப்படி போய் அப்படி போகும். பிரின்சிபல் செக்ரட்டரின்னு வச்சுங்களேன், செக்ரட்டரி கவர்மெண்ட் அதுலேயே சீனியர் பிரின்சிபல் செக்ரட்டரி, அதுலேயும் சீனியர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரின்னு இருக்குல்ல, அது மாதிரியான போஸ்ட் ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர். ப்ரொமோஷன் போட்ட அன்று முதல் இவர் ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர். பொதுப்பணி திலகம் இப்போ போட்டிருக்காங்க ப்ரொமோஷன். அப்போ அரசை செய்கிற ஊழல் தானே இது. இடி அவர் வீட்டிலலாம் போய் சோதனை பண்ணியிருக்கு. அவர் தான் எவிடன்ஸை பூரா டேம்பர் பண்ணியிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும், துரைமுருகனுக்கும் தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் பேர் என்ன? முத்தையா, WRD செக்ரட்டரி. ஏற்கனவே சிஓலாம் இருந்தாருங்க. முத்தையா சக்சேனாவா? சந்தீப் சக்சேனா. சந்தீப் சக்சேனா ஆகியோருக்கும் தெரியும். இங்கே ஏற்கனவே இருந்த ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர் 4 மாதத்தில் ஓய்வு பெற உள்ள ஒரு பெண்மணி ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியரை மாற்றி விட்டுட்டு பொதுப்பணி திலகத்தை தூக்கி ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர் ஆக்கியிருக்காங்க. அப்போது இவங்க எல்லாருக்கும் என்ன பெரிய டிவிஷன் அதான் ஸ்டே ஆச்சே, சம்மர் ஸ்டே பண்ணிட்டாங்க இப்படின்னு இருக்குது. அண்டு அமலாக்கத்துறையாலும் மத்திய அரசாலும் ஒரு நல்ல கேஸை பில்டு பண்ண முடியும். அதாவது எப்படின்னா, மணல் விசாரணையை எப்படி தொடர்ந்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள். துஷார் மேத்தா மீண்டும் நேற்று குறிப்பிட்டது, இட் இஸ் நாட் தி அக்யூஸ்ட் ஹூ ஹவ் கம் ஆன் அப்பீல், இட் இஸ் தி கவர்மெண்ட் விச் ஹஸ் கம் ஆன் அப்பீல் டு டிஃபெண்ட் தி அக்யூஸ்ட். குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திற்கு வருகிறதுன்னு சொன்னால் தட்ஸ் அ குட் பாயிண்ட். எப்படியோ ஜட்ஜஸ் கன்வின்ஸ் ஆனதால தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதை நான் மறக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த உத்தரவை பார்க்கணும். அந்த உத்தரவில் கடைசியில் சொல்லியிருக்க வரிகள் மிக முக்கியமானவை. கபில் சிபில் எப்போ கலந்துக்கிட்டாலும் அந்த பிரச்சனை வந்து இருக்கும், கேஸ் தோத்துரும். டிவிஎஸ்சிக்கு உத்தரவு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. The material collected in the investigation so far by the respondent state shall be produced before this court on the next date of hearing. எங்ககிட்ட கொடுத்துருட்டாங்க. அங்கித் திவாரி வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை பறிமுதல் செய்த அத்தனை ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு சீரியஸான ஆர்டர் தெரியுதா உங்களுக்கு? இதில் அப்போ நீங்கள் வந்து இது இவங்க இப்போ இடி குற்றச்சாட்டுதில்ல, தேவையில்லாத ஆவணங்கள்லாம் தூக்கிட்டு போனாங்க, மாட்டிக்குவாங்க. அங்கித் திவாரிக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? அது போக அங்கித் திவாரி வழக்கிலேயே இப்போ 1 மாதம் ஆச்சு அங்கித் திவாரி அரெஸ்ட் ஆகி, என்ன ப்ராக்ரஸ்ன்றதையும் கேட்பாங்கல்ல. ஆமாம், என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போது அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் ஆவணங்களை இவங்க அதர் சைடு ஈடிக்கிட்டையும் ஷேர் பண்ணணும். இப்போ ஈடி கூடுதலாக என்ன சொல்லுவீங்கன்னா, பாருங்கள் இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, எங்கிட்ட எதுவுமே கொடுக்கலங்க, எங்கள் இன்வெஸ்டிகேஷனை தடை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் மாட்டுவாங்க. ஈடி ஏற்கனவே மேலே புகார் வச்சிருக்கு. உள்ளே பூந்து கண்டதை எடுத்துகிட்டு போனாங்க தானே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதையும் சொல்கிறாங்க. அந்த எஃப்ஐஆருக்கு நாங்கள் வந்து இவங்க உடனே எஃப்ஐஆர் போட்டு பண்ணிட்டாங்க, கண்டதெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஜீவாலுக்கு நேரடியாகவே புகார் கொடுத்தோம். அதில் இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. இவங்க தானே திமுக ராஜகுமாரி கேஸில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதை தவிர ஐஓக்கு வேறு வழியே இல்லைன்னு எத்தனையோ வழக்குகளில் லலிதகுமாரி கேஸை சைட்டு பண்ணி திமுகவினர் வாதாடி இருக்கிறார்கள். இப்போ ஜீவால்கிட்ட கொடுத்த புகாரில் நீ ஏன் எஃப்ஐஆர் போடல? ஜீவால்கிட்ட வந்து தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் போடல. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தான்னு தல்லாக்குளத்தில் கொடுத்த புகாருக்கு, அதுவும் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் 10-15 நாள் கழிச்சு கொடுத்த புகாருக்கு உடனே சம்மன் அனுப்புறீங்க, எஃப்ஐஆர் போட்டு சம்மன். இப்போ இதை கோர்ட் எப்படி பார்க்கும்?
ஒரு ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணுறாங்க, இல்லை இன்வெஸ்டிகேஷனை சிபிஐக்கு மாற்றினாலே செந்தில் வேலன் வரைக்கும் சிக்கல். கரெக்டாக? சிபிஐ ஃபுல்லாக எடுக்கும், எல்லாத்தையும் எடுக்கணும். எவ்வளோ பெரிய ஆபத்து தமிழகத்தை நோக்கி, தமிழக அரசை நோக்கி வருதுன்றது உங்களுக்கு தெரியுதா? சத்தப்படாமல் இருக்கிற மாதிரி ஆகும். மேட்ரு அங்கித் திவாரி மேட்ரு, அதில் மணல் கிணல்னு எல்லாத்தையும் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது உங்களுக்கு? ஏன் கொண்டு வராங்க? இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு காட்டுறது. அங்கித் திவாரி கைது என்பதே நாங்கள் மன விசாரணையை கையில் எடுத்தோம், அதுக்கு பதிலாக வந்து அங்கித் திவாரியை பழி வாங்குறாங்க. அப்போ இடி, மத்திய அரசு, தமிழக அரசுக்கான இடையே இருக்கக்கூடிய இந்த உறவு என்னன்றது நமக்கு இப்போ புரியுது. அடுத்தடுத்து இடி என்ன பண்ண போகுதுன்றதும் நமக்கு இப்போ தெரியுது. வேற வருது, ஆர்டர் ஆயிடுச்சுப்பா சிபிஐல. என்ன ஆகும்? என்ன ஆகும்? பூஜி மாதிரி எலெக்ஷனை பார்ப்பீங்களா, ரெய்டை பார்த்துட்டு இருப்பீங்களா? டைமிங் இஸ் இம்பார்ட்டண்ட். அத்தனை அரசியல்வாதிகளும் தேர்தலை தவிர வேற சிந்தனையே இன்னும் 3 மாதத்துக்கு இருக்கக்கூடாது. கரெக்டாக? எலெக்ஷன் அங்கே என்ன ஆச்சு, பூத்துக்கு இங்கே போச்சா, காசு போச்சா, வரேன்னு சொன்ன நாளை கூட்டினியா, இதை தவிர வேறு சிந்தனை அரசியல்வாதிக்கு இந்த எலெக்ஷன் இடத்துல இருக்கக்கூடாது. வேலு எலெக்ஷனை பற்றி நினைப்பாரா, ஐடி பற்றி நினைப்பாரா? ஐடி. ஜெகத்து ஐடி. இடி. இப்படி வரிசையாக பாருங்கள். தங்கம் தினசு அடுத்த வாரத்துலேருந்து தங்கம் தினசு எல்லாம் இது நினைக்கிறேன். AKSSR இவர்கள்தான் தொகுதி செலவை பார்த்து கொள்ள போபவர்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஐபி பொன்முடி, அது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் முடிஞ்சிச்சுப்பா. உடுப்பா அது 2 ஏடிஎம்கே உடுப்பா. அவர் சண்முக அண்ணன் இருக்காரு, 2 தொகுதியில் திமுக ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். முடியாது. செந்தில் பாலாஜி எதுவும் பண்ண மாட்டாரு. அவருக்கு தான் சாங்ஷன் கொடுக்க போறீங்க நீங்க. அண்ணன் உங்களுக்காக 6 மாசமா உள்ள இருக்கிறாரு, நீங்க அவருக்கு வழக்கு தொடர அனுமதி வேற கொடுக்குறீங்க. கேட்டா அதான் உனக்கு கேசரி கொடுக்கலான்றாங்களாம் பதிலுக்கு. யாருக்காவது கேசரி கொடுக்குறாங்களா ஜெயிலில்? உனக்கு கொடுக்குறாங்களா? மூடி நிறு. அவர் வேற அந்த கீழக்கரையில் திறந்தாங்களா அந்த இது, இப்போ ஒரு கீழக்கரை மைதானம், ஜல்லிக்கட்டு மைதானம், அதுக்கு அவர் விளம்பரம்லாம் கொடுத்துருந்தாரு இன்னைக்கு. அதுல 25, 26, 25 தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு மொழிப்போர்த்தியை கூட்டத்துல அவர் கலந்துக்கிறாரு நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. பாத்தீங்களா? எவ்வளோ ஆணவம் இருக்கும் உங்களுக்கு. ஓவர் கான்ஃபிடென்ட். பஸ் நம்ம எல்லாம் இருக்கும்போது நீங்க இவ்வளவு கான்ஃபிடன்ஸ்ல, உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும். என்கிட்ட கேட்டு நோட்டீஸ் கிட்டீஸ் போட வேணா, நான் சொல்லியிருப்பேன் 2025 பொங்கலுக்கு மேல எதுவா இருந்தாலும் பேசுங்கன்னா சொல்லியிருப்பேன். அப்படி வரப்போறேன் நாங்களே சொல்றேன். நேற்று நடத்துகிற மொழிப்போர் தியாகிகள் இதுக்கு பெருசாக மீட்டிங்லாம் போட்டு சிட்டர்ஸ் தலைமையில் போட்டிருந்தாங்க. நான் ஒரு 5-6 இளைஞர்கள், நீங்கள் வேறு அடிக்கடி விஜய் இளைஞர்கள் வாக்குனீங்களா, சரி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 4-5 திமுகவை சார்ந்த இளைஞர்கள் இது பண்ணி மொழிப்போர்னா என்னப்பா, நேற்றுனா எனக்கு தெரியாதுங்க. ஏம்மா மொழிப்போர்ப்பா சார், தெரியாது சார் எனக்கு. அவ்வளோதான் இன்னைக்கு இவங்க நடத்துறாங்க மொழிப்போர். தாண்டி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பெரிய தலைவர்களுக்கு தெரியவே இல்லை சார். அப்புறம் எதுக்கு பழச வச்சு ஊட்டிட்டு கேமராமேன் ஒருத்தர் கேட்கிறாரு, நல்லக்கண்ணு ஐயா அவர் யாரு, அவர் போட்டோ எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்கறான். இவனா தட் கை? நல்லக்கண்ணு தெரியாதா உனக்கு? பத்தியா சீரியஸா காமராஜா காட்டுனா மாப்பூசியா காட்டுறாங்க. சீரியஸா, இதுவும் சீரியஸா தான். காமராஜர் படம் எடுப்பானா மாப்பூசி படம் சார், இவரா சார் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இவன் மீடியாவில் இருக்கிறான், இவனுக்கே தெரிலன்னா மற்றவங்களுக்கு எப்படி? இல்லை, நம்ம கல்வி அமைப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு எல்லாருக்குமே பழைய தலைவர்கள் பற்றிலாம் காமிப்பாங்க, படம் இதில் நான் பாடம் நடத்துறதெல்லாம். இப்போ அதெல்லாம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வர யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே கொஞ்சம் கூட பழைய ஆட்கள் தெரில. நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோ இல்லை யாராவது ஒன்றுமே தெரில. வெறுமனே நல்லக்கண்ணு யாருன்னு கேட்டேன்னா, இந்த நல்லக்கண்ணுன்றவர் யாராவது கண் மருத்துவரான்னு கேட்டானா? பின்னாடி போட்டோ போடுறாங்க, எடப்பாடி பாடுறாங்க, எடப்பாடி பக்கத்துல பாரு, தெரியுதா? மோடிக்கு எடப்பாடிக்கு நடுவில் இருக்காரு பாரு. இதுல இருக்க வரிசையே யாரும் ரொம்ப பேருக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது திமுகவில். இவர் உக்காந்துட்டு தமிழுக்கு நான் உயிரை கொடுப்பேன், மொழிப்போர் தியாகிகள்ன்றாங்க. நீங்க ஐடி விங்கில் இருக்கிற அந்த தலைவர் இருக்கிறாரு டிஆர் ராஜா, அவர் எத்தனை ட்வீட் தமிழ்ல போட்டிருக்காரு? நம்ம நம்மளே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். தாளமுத்து நடராசன்றதே பல பேருக்கு தெரியாது. நல்ல கனவே தெரியல. விடுப்பா, சாரிப்பா, அன்னைக்கு ராசா தான் பேசுறாரு. தாளமுத்து நடராசன் மாளிகை என்று சென்னையில் ஒன்று இருக்கிறது தெரியுமா, நம் மொழிக்காக உயிர் கொடுத்தவர், அதை கலைஞர் மறக்கவில்லை அப்படின்னு. கலைஞரையே மறந்த காலம். இபி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல மவுண்ட் ரோட்ல, ஆமா, அது பில்டிங் பேர் என்ன சரியா சார்? உங்களுக்கு தெரியுமா? NPKRR மாளிகை. என்ன அப்படின்னா தெரியல. என்பி நடிப்பிசை புலவர் KR ராமசாமி மாளிகை.
எல்லாம் கருணாநிதி வச்சது. இது என்னன்னா நானும் இப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். NPK என்னன்னு நடிப்பிசை புலவர். சிவாஜி பராசக்தியில நடிக்கலன்னா அவர் தான் நடிக்க வேண்டியது. திமுகவுடைய மேடை நாடகங்கள்ல அவர் தான் முதல்ல முடிச்சிருவான். இதுக்கு சொல்றேன் எதுக்குன்னா இந்த கலைஞர் கருணாநிதிக்கு இதெல்லாம் அரங்கநாதன் பாலம் இவர்களோட பங்களிப்பு, அந்த பங்களிப்பு நாளை ஜெனரேஷனுக்கு தெரியணும். அதை தாண்டி தீநகர் பேரு, அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிற ரோடு, பனகல் மாளிகை, சவுந்தரபாண்டியன் அங்காடி, பாண்டி பாஜார்னா சவுந்தரபாண்டியன். அதான் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பேர சவுந்தரபாண்டியனார் காவல் நிலையம் தானே, பாண்டி பஜார் காவல் நிலையம்னு இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா முடிச்சல இதோட அவரு பழைய ஆட்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து இதை நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அரங்கநாதன், NPKR அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை செய்கிறார். ஔவை சண்முகம் சாலை பேரை மாத்திர புள்ளைய பார்த்துருக்கீங்களா? அது ஒரு விழான்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு விழா, நீங்கள் வந்து தொடங்க வச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு இருப்பாங்க. சரின்னு மாற்றி விட்டு நம்ம பத்திரிகையாளர் ஒருத்தர் தான், மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர்கிட்ட தான் நான் பேசினேன். அவர் கட்டுரை எழுதியிருந்தார் ஔவை சண்முகத்தை பற்றி. எனக்கும் பெருசாக தெரியாது ஔவை சண்முகத்தை பற்றி. இப்போ அவர் சொன்னார், ஔவையாரை நடிக்கும்போது என்னதான் மேக்கப் போட்டாலும் டொக்கு விட மாட்டேங்குதான். டென்டிஸ்ட்டை போயிட்டு கடவாப்பழ பிடுங்கிட்டாரங்க சண்முகம். 4 சகோதரர்கள் பொறுக்கு சண்முகம் சகோதரர்கள்னு சொல்லுவாங்களாம். ஔவையார் தத்ரூபமாக வரணுன்றதா இந்த 3 பல்ல பிடுங்கிட்டான். வளரவே வளராது. அப்புறம் கடவாப்பழ பிடுங்க எப்படி வளரும்? அப்போ இங்கே டொக்காயிடுது. புரியுதா? பெரிய அவரை பற்றி நூல்கள் கூட இல்லை அப்படின்னாங்க. வேறு ஏதோ ஒரு புத்தகம் சொன்னார் அவர். யார்? நம்ம கோலப்பன் சார்ட்ட பேசினேன். இதுக்கு போட்டு சுற்றி வளர்ச்சிக்கிட்டு கோலப்பன் சார் தான் இதெல்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட கேட்டுட்டு ரொம்ப சிலாகிச்சு சொன்னார். எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சங்கர்? அன்னைக்கு தான் பேசுகிறவர்கிட்ட, சார் எதுக்கு சார் அந்த பேர் மாற்றினாங்க? செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. அந்த படத்தில் கூட வந்துச்சேப்பா, அந்த ஒரு கமல் படத்தில் என்ன பேர் அப்படின்னு கேட்டோன்னா அப்படி பார்த்துட்டு ஔவை சண்முகி சாலைன்னா, கமல் ஏன் ஔவை சண்முகின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சாரு? அவருக்காக தான். பெண் வேடமிட்டு ஔவையார் வேடமிட்டு நடித்த புகழ்பெற்ற திரு சண்முகம் நினைவாகத்தான் கமலே அந்த பேர் வச்சார். கமலுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் தெரியுது. என்ன சிஎம் இவருக்கும் ஒரு வயசாகுது, கமல் வயசாகுது. இவருக்கும் 68 அரசியல் இருக்கார். விடுங்க, இருக்கார் விடுங்க. சரிங்க சார், நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் வந்து நிறைய அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்கும், தொடர்ந்து பேசணும். ரொம்ப நன்றி உங்க கருத்து. நன்றி லியோ.